ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்னைக்கு ஒரு புது அதிரடியான காதல் ட்ராமாவை தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ராமா பக்கத்துக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம ஒரு லைக் பண்ணி தட்டிடுங்க. ஏன்னா நீங்கள் போகிற ஒரு லைக் தான் என்னோட வீடியோ 2 பேருக்காக சஜஷன் பண்ணோம். ஸோ மறக்காம லைக் பண்ணுங்க. வாங்க இப்போ ட்ராமாக்குள்ளே போகலாம். ட்ராமாவோட ஓப்பனிங்லேயே அப்பாவி போல் இருக்கும் இவ தான் நம்ம கதையோட ஹீரோயின். இவ ஒரு நாவலை தான் படிச்சுட்டு இருக்கா. அதில் உள்ள வில்லியை வந்து ஹீரோ வந்து சாகடிச்சிடறாரு. அதோட அவளோட ஃபேமிலியை வந்து பேங்க்ரப்ட் பண்ணி விட்டுறாரு. அதை பார்த்த ஹீரோயினும், ச்சே இவெல்லாம் ஒரு வில்லியா, நான் மட்டும் அந்த இடத்துல இருந்ததுன்னா அந்த பணக்காசை வச்சு சந்தோஷமா வாழ்ந்திருப்பேன், ஹீரோ பின்னாடி போயிருக்கே மாட்டேன். கடவுளே, ஃபியூச்சர்ல எனக்கும் இப்படி ஒரு பணக்கார வாழ்க்கையை கொடுங்க, கண்டிப்பா அந்த வாழ்க்கையை நான் வேஸ்ட் பண்ணாம சந்தோஷமா வாழ்வேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப அங்க நிலநடுக்கம் வர மாதிரி ஆகிடுது. அதுல கடவுளோட சிலை வந்து அவங்க மண்டை மேலே விழுந்து அவங்க மயங்கி போக அப்படியே அவங்க ஒரு மேஜிக் மாதிரி நடக்குது. அதுல வந்து அவங்க அந்த புக்குக்குள்ளேயே போயிடுறாங்க. டக்குன்னு கண்ணு முழிச்சு பார்த்தா அங்க ஒரு பர்சன் ஹீரோனோட கழுத்தை பிடிச்சிட்டு இருக்காரு. அவரும் வந்து, சமந்தா உனக்கு எவ்வளவு தைரியம், என்னையே நீ வந்து செடியூஸ் பண்ண பாக்குறியான்னு கேட்க, இப்ப பக்கத்துல நிக்கிற பொண்ணு, மைக்கேல் நீங்க அப்படிலாம் பண்ண வேணாம், அவளை விட்டுருங்கும் போது அப்ப ஹீரோயின் பாக்குறாங்க, என்ன மைக்கேலா, அப்போ நான் நாவலுக்குள்ள வந்துட்டானா, இவன் கதையோட ஹீரோனா, அப்ப இவ செலினாவா இருப்பா. ஏய் நீ செலினா தானே, அம்மா அப்பா இறந்த பிறகு பிரவுன் ஃபேமிலி தானே உன்னை அடாப்ட் பண்ணி வளர்க்குதுன்னு கேட்கும்போது, என்ன ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்கிறா, அவ உன்னோட கசின் தானே சொல்லி மைக்கேல் பிடிச்சி ஹீரோனை தள்ளி விடுறாரு. அப்படி அந்த இடம் ஃப்ரீஸ் ஆகுது. அப்ப ஹீரோயின் யோசிக்கிறாங்க, கடவுளே நான் வந்து ஃபியூச்சர்ல தான் பணக்கார ஃபேமிலியா கேட்டேன், ஆனா அதுக்குள்ளேயே எனக்கு கொடுத்துட்டேன். சரி பரவாயில்ல, அந்த உலகத்துல வந்து ஒரு போன் பில் கட்ட கூட என்கிட்ட காசு கிடையாது, ஆனா இங்க வந்து பணக்கார ஃபேமிலி கொடுத்துருக்கேன். ஆனா என்ன ஒண்ணு, வில்லியோட கேரக்டர் எனக்கு கொடுத்துட்டேன். சரி பரவாயில்ல, இந்த மைக்கேல் பின்னாடி சுத்தி தானே நான் வில்லியாவே மாறினேன். சோ இனிமே பின்னாடி நான் சுத்த போறதே கிடையாது, என்னோட வாழ்க்கையை நான் சந்தோஷமா வாழ போறேன்னு சொல்லிட்டு அவங்க போய் அந்த பெட்ல உட்காந்துக்கிறாங்க. அப்ப மைக்கேல் வந்து ஹீரோயினோட கழுத்தை பிடிச்சி, இனிமே இந்த மாதிரி விளையாடுறவெல்லாம் எங்கிட்ட வச்சுக்கிட்டுனா நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்ப ஹீரோயின் வந்து அவன் கையிலேயே வாமிட் எடுத்து விட்டுறாங்க. அதை பார்த்து மைக்கேலும், என்னடி பண்ணி வச்சிருக்கேன்னு பார்க்கும்போது, ஐயோ என்ன மன்னிச்சிடுங்க, நான் எதுவுமே வேணும்னு பண்ணல, நானே உங்களுக்கு கிளீன் பண்ணி விட்டுறேன்னு சொல்லிட்டு ஜக்ல இருந்து வாட்டர் கொண்டு வராங்க. அதை கொண்டு வந்து கையில ஊத்துனா அது சுடு தண்ணி, அவன் கையே வெந்து போய் தொலைஞ்சிடுது. சமந்தா நீ என்ன பண்ணிட்டு இருக்க, உனக்கு இறக்கமே கிடையாதா, இப்படி போய் அவரோட கையை சுட்டு விட்டுட்ட, ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு சொல்லி 2 பேரும் கிளம்பி போறாங்க. இப்பவே அவங்க 2 பேரோட கேரக்டரும் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சிடுச்சு. போங்கடா போக்கெத்தவங்களா, இனிமே என்னோட வாழ்க்கையை நான் சந்தோஷமா வாழ போறேன்னு சொல்லிட்டு, இனிமே நம்மளோட மிஷன் என்னன்னா, எனக்கு 3 அண்ணனுங்க இருக்கானுங்க, அவனும் 3 பேருமே இந்த கதையோட வில்லனுங்க தான். அவங்க வில்லனாகிறதுக்கு காரணமும் நான் தான், எனக்காக தான் அவங்க வில்லனாவே மாறினாங்க. இந்த மைக்கேலுக்கு சப்போர்ட் பண்ணி என் அண்ணன்களை எதிர்த்ததுனால இந்த 3 பேரோட வாழ்க்கையை நாசமா போச்சு. சோ இந்த டைம் வந்து என் அண்ணனோட வாழ்க்கையும் காப்பாத்துவேன், என்னோட வாழ்க்கையும் காப்பாத்திப்பேன். இந்த ஸ்டோரியே நான் மாத்த போறேன்னு சொல்லி வீரப்பா பேசிட்டு இருக்க, அப்படியே தொபக்கடின்னு கீழே விழுறாங்க. ஏண்டா நமக்கு இப்படி நடக்குதுன்னு பார்க்கும்போது தான் தெரியுது, மைக்கேலுக்கு கலந்து வச்ச மருந்து தண்ணியை எடுத்து இவங்க குடிச்சிட்டாங்க. இந்த பைத்தியக்காரி இதுலயா போய் மருந்து கலப்பா, அதை வேற தெரியாம நான் போய் குடிச்சிட்டேனே, இப்ப நான் என்ன பண்றது, உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு சொல்லி வேகமா வெளியில வந்துட்டு இருக்கேன். அங்க ஒரு ஹேண்ட்ஸமான பையன் வந்துட்டு இருக்கான். அவன் காலையில போய் விழுறாங்க. அம்மாடி பையன் கிடைச்சிட்டான், இங்க பாருங்க தெரியாம மயக்க மருந்து எடுத்து குடிச்சிட்டேன், ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க சொல்லி கெஞ்சிட்டு இருக்க. அப்ப அவர் பாக்குறாரு, யார் இவ, எதுக்கு நம்ம கிட்ட இப்படி வந்து பேசுறான்னு, ப்ளீஸ் உங்களோட ஹெல்ப் எனக்கு தேவைப்படுது, தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க சொல்லிக்கிட்டு இருக்க, உனக்கு ஹெல்ப் தானே வேணும், இந்த பண்ணிட்டா போச்சுன்னு சொல்லிட்டு குழந்தை மாதிரி தூக்கிட்டு போறாரு. அங்க ரூமுக்கு போய் பாத்டப்குள்ளே தண்ணியில பிடிச்சி தள்ளி விட்டுறாரு. அதை பார்த்து ஹீரோயினும், கல் நெஞ்சக்காரா இப்படி ஜில்லு தண்ணியில போய் நான் தள்ளி விட்டுட்டியே, நான் உன்கிட்ட என்ன ஹெல்ப் கேட்டா நீ எனக்கு என்ன பண்ணிட்டு இருக்கங்கும் போது, தெரியாதவங்க கூட எல்லாம் இப்படி இருக்கிறது எனக்கு பழக்கம் கிடையாதுன்னு சொல்ல, அப்படியா என்னை பத்தி தெரிஞ்சுக்கோ, நான் பிரவுன் ஃபேமிலி சேர்ந்தவ, என்னோட பேர் சமந்தா, போதுமான்னு சொல்லி கேட்கும்போது அவ கியூட்டா பேசுறது அவருக்கும் பிடிச்சு போகுது. சோ அவரும் வந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிடாரு. எந்த மாதிரி ஹெல்ப்ங்கிறது உங்களுக்கே தெரியும். தென் மார்னிங் ஹீரோயின் கண்ணு முழிக்கிறாங்க. பரவாயில்லையே, பாக்குறதுக்கு ரொம்ப அழகா தான் இருக்கான், ஆனா இப்போதைக்கு இவங்கிட்ட பேசுறதுக்குலாம் எனக்கு நேரம் கிடையாது, நான் வீட்டுக்கு போயாவன்னு சொல்லிட்டு சில காசுகளை வச்சுட்டு அவங்க பாட்டு கிளம்பிடுறாங்க. தென் ஹீரோ கண்ணு முழிச்சு அந்த காசை பாக்குறாரு. அவருக்கு செம்மையா கோவம் வருது, இவளுக்கு எவ்வளவு தைரியம், பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப காசை வச்சுட்டு போயிருக்கா, இவளை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன். அப்ப அங்க அசிஸ்டன்ட் வந்து, சார் உங்களை யார் சார் இப்படி பண்ணது, நீங்க வெயிட் ஃபேமிலியோட ஹெட், உங்களையே இப்படி பண்ண யாருக்கு தைரியம் இருக்குன்னு சொல்லி அவன் புலம்பிட்டு இருக்க. வாய முறா, சீக்கிரம் போய் அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடின்னு சொல்லி அனுப்புறாரு. ஹீரோயின் வீட்டுக்கு வராங்க. அப்படியே மாசான காரு தான், ட்ரெஸ் எல்லாம் பலப்பலன்னு மின்னிட்டு இருக்கு. அப்படியே அவங்க வீட்டுக்குள்ள வரும்போது சம மரியாதை, நிறைய ட்ரெஸ் செயின் நிறைய வச்சிருக்காங்க. அப்பாடா, இந்த மாதிரி ஒரு வாழ்க்கைக்கு தான் ஆசைப்பட்டேன், அந்த பைத்தியக்காரை இதை விட்டுட்டு அவன் பின்னாடி சுத்திட்டு இருக்கான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. அப்ப பட்லர் வராரு. மேடம் மைக்கேல் சார் கால் பண்றாருன்னு சொல்லும்போது, எங்க அட்டன் பண்ணுங்க, அவரும் அட்டன் பண்றாரு. அப்ப அவன் வந்து சமய திட்ட ஆரம்பிக்கிறான், உனக்கு எவ்வளவு தெரியும், நீ செலினாவோட ஷாப்பையே அடிச்சு உடைச்சிருக்க, இனிமே என்ன கான்டாக்ட் பண்ற வேலையை வச்சுக்காதுன்னு சொல்ல, இவன் யாருடா லூசு மாதிரி பேசிட்டு இருக்கான், நீ என்னடா என்ன கட் பண்றது, நான் உன்னை கட் பண்றேன், இனிமே உன் கான்டாக்டே கிடையாதுன்னு சொல்லி பிளாக் பண்ணி விட்டுறாங்க. அதை பார்த்த பட்லருக்கும் ஷாக்கு, அங்க இருக்கிற எல்லாருக்கும் ஷாக்கு. அப்ப பட்லர் சொல்றாரு, மேடம் நீங்க அவரை ரொம்ப லவ் பண்ணீங்களேங்கும் போது அதெல்லாம் பாஸ்ட், இப்ப நினைச்சு பார்க்கும்போது எனக்கே கிரிஞ்ச் மெமரியா இருக்கு, நீ அவங்கிட்ட எல்லாம் நான் பேச போறது இல்லைன்னு சொல்லும் போது அப்ப பட்லர் சொல்றாரு, ஆமா மேடம் இதுக்கு முன்னாடி உனக்கு கிரிஞ்சா பண்ணீங்களே அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, மைக்கேல் எவ்வளவு நாள் நீங்க பேசாம இருந்தாலும் உங்ககிட்ட
பேச மாட்டாருங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சும் நீங்க செலினா கிட்ட சவால் விட்டீங்க. 1 வீக்குள்ள மைக்கேல் என்கிட்ட வந்து பேசலனா மாசம் மாசம் அவனுக்கு 10 மில்லியன் இன்வெஸ்ட் பண்றேன்னு சொல்லி சவால் விட்டீங்க. அந்த சவால நீங்க தோத்தும் போயிட்டீங்கன்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோயினுக்கு அசிங்கமா போயிடுது. அடி பைத்தியக்காரியே, இதெல்லாம் அடி பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இனி அவனுக்கு ஒரு பைசா கூட இன்வெஸ்ட்மெண்ட் போக கூடாது, எல்லாத்தையும் கட் பண்ணுங்கன்னு சொல்ல அதை கேட்ட பட்லருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், இவ புக்கை படிச்சுட்டு தானே வந்திருப்பா, எப்படி இதெல்லாம் தெரியாம இருக்கும்னு. புக்ல எப்பவுமே வில்லியை விட ஹீரோயினோட கதை தான் அதிகமா இருக்கும். இது வில்லி வந்து சைடுங்கிறதுனால அவளோட சாப்டர் எல்லாமே கொஞ்சமா தான் இருக்கும். அதனாலதான் இவங்களுக்கு தெரியல. அப்போ அந்த இடத்துக்கு வந்து தேடன வராரு. என்னம்மா ஒரு வழியே வீட்டுக்கு வந்துட்டியா, இப்பதான் உனக்கு வீடு இருக்கிறது தெரியுதாங்கும் போது அண்ணன்னு சொல்லி அவளும் பார்க்க சரி வா போகலான்னு கூப்பிடும் போது எங்க போகணுங்க, செலினாவோட கடைக்கு தான் சொல்லி பிடிச்சி இழுத்துட்டு வராரு. அப்படியே அவங்க 2 பேரும் வந்து கார்ல வந்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் வந்து அவங்க அண்ணனே பார்த்துட்டு இருக்கா. சும்மா சொல்லக்கூடாது, நாவல சொல்ற மாதிரி அண்ணன்காரன் ரொம்ப அழகா தான் இருக்கான்னு பார்த்துட்டு இருக்க. அப்ப அவரும் பாக்குறாரு, இங்க பாரு என்சுக்கு என்ன எப்படி பார்த்துட்டு இருக்க, என்ன அவ்வளவு அழகா இருக்கானு கேட்கும்போது ஆமா என் அண்ணனாச்சே நீ, அப்ப அழகா தானே இருப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவளுக்கு வெக்கமா வருது. அப்ப அவர் கேட்கிறாரு, என்ன செலினாவோட கடையை நீ அடிச்சு உடச்சான்னு கேட்கும்போது இல்லவே இல்லை, நான் அப்படிலாம் பண்ணவே இல்லை, எனக்கு என்ன பைத்தியமா, நான் எதுக்கு இப்படி பண்ண போறாங்க போது அப்ப எதுக்கு அந்த பைத்தியக்கார பையன் எனக்கு போன் அடிச்சு உன் தங்கச்சி தப்பு பண்ணிட்டா வந்து மன்னிப்பு கேளுன்னு சொல்லிட்டு இருக்காங்க போது அவன் செலினாக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நான் தான் காரணங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஆனா மத்தபடி நான் எதுவுமே பண்ணலங்கும் போது இங்க பாரு உனக்காக மட்டும்தான் நான் அமைதியா போயிட்டு இருக்கேன், இல்லைன்னா எப்பவும் நான் அடிச்சு துவைச்சிருப்பேங்கும் போது எனக்காக ஏன் நீ பாக்குற, நீ அடிச்சு துவைக்க வேண்டியதானேங்கும் போது என்ன சொல்ற நீ, அப்போ நீ அவனை காதலிக்கலையாங்க, நான்லாம் காதலிக்கல, 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு மூளை குழம்பி போயிடுச்சு, அதனாலதான் நான் கிழிஞ்சுத்தனமா ஏதோ பண்ணிட்டு இருந்திருக்கேன், இப்ப எனக்கு சரியாகிடுச்சு, நான் வந்து தெளிஞ்சிட்டேன்னு சொல்ல அப்படியா சொல்ற, அப்போ எனக்கு என் கையில மாட்டினா அந்த பொம்பரை கட்ட மாட்டேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. 2 பேரும் கடைக்கு வராங்க. அப்ப செலினா வந்து அண்ணன்னு கூப்பிடும்போது என்னாச்சு உன் கடைக்குங்கும் போது மைக்கேல் குறுக்கு வந்து இங்க பாரு ஒழுங்கா மன்னிப்பு கேளுன்னு சொல்லும் போது நான் என் தங்கச்சி கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன், எதுக்கு நீ குறுக்க வரேன்னு சொல்லி அண்ணன்காரனை கேட்க, ஆனா அதை அவன் கண்டுக்க மாட்டேங்கிறான். திரும்ப மன்னிப்பு கேளுன்னு சொல்ல அப்ப ஹீரோயினும் நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும், நான் எந்த தப்பும் பண்ணல, மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு சொல்ல அப்ப ஹீரோயின் வந்து கடையை சுத்தி பாக்குறாங்க. என்ன எல்லாமே டேமேஜ் ஆயிருக்குன்னு சொன்னீங்க, ஆனா எல்லாமே அழகா தானே இருக்குன்னு சொல்லும் போது இப்போதான் நான் எல்லாத்தையும் சரி பண்ணி வச்சேன்னு சொல்லி மைக்கேலும் சொல்றான். அதை கேட்ட ஹீரோயினும் என்ன எங்களை ஏமாத்து பாக்குறீங்களா, ஓ கடையை உடைச்சிட்டோன்னு சொல்லி ஸ்கேம் பண்ணி பணம் வாங்கலாம் பாக்குறீங்களான்னு சொல்லும் போது அதை பார்த்து அண்ணங்காரெல்லாம் லைட்டா சிரிச்சிட்டு இருக்கான். நம்ம தங்கச்சா இப்படிலாம் பேசுறான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஸ்கேம் பண்ணு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு உடம்பு சரியில்லை இல்ல வந்து ஃபியூனரல் அந்த மாதிரி கேளுங்க காசு, அப்ப கூட நான் கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. அப்ப சொல்லி நான் பாக்குறா இவளுக்கு என்னாச்சு, ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிறா, இவளுக்கு என்னாச்சுன்னு சொல்லி அவளும் பார்த்துட்டு இருக்க. அப்ப மைக்கேலோ இங்க பாரு நீ ரொம்ப ஓவரா பேசுறங்கும் போது அப்படி தண்டா பேசுவேன், உன்னால என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிளம்ப போறாங்க. அப்ப அவன் நில்லு, நான் இங்க பேசிட்டு தானே இருக்கேன், உனக்கு என்ன காது கேட்கலையா, ஒழுங்கா மன்னிப்பு கேட்டுட்டு போன்னு சொல்ல அப்ப செலினா வந்து இங்க பாருங்க விட்டுருங்க அவங்க போகட்டும் போது அண்ணங்காரன் வேற சமந்தா உன்னை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப மைக்கேல் சொல்றான் இந்த மாதிரி பொண்ணுங்களுக்குலாம் எங்கேருந்து கல்யாணம் நடக்க போகுதுன்னு சொல்லி கொஞ்சம் கேவலமா பேசிட அண்ணங்காரனுக்கு கோவம் வந்துருச்சு. போட்டு தூக்கி போட்டு மிதிக்க ஆரம்பிச்சிட்டான். உனக்கு எவ்வளவு தெரியும், உங்க அம்மா அப்பா வந்து உனக்கு நல்ல வார்த்தையா பேசணும்னு சொல்லி கொடுக்கலையா, ஒரு பொண்ணை பார்த்து இப்படிதான் பேசுவேன்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்க. அப்ப செலினா தான் வந்து தயவு செஞ்சு விட்டுருங்கன்னு சொல்லி காப்பாத்தி விடுறா. போன லைஃப்ல தான் தங்கச்சிக்காக அமைதியா இருந்து எல்லாரும் நாசமா போயிருப்பாங்க. இப்போ இந்த லைஃப்ல வந்து தங்கச்சியே நோன்னு சொன்னதுனால இவங்க எல்லா வீரத்தையும் காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாரு இப்ப என்ன என் தங்கச்சி வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் அவ்வளவுதானே, இங்க பாருமா பண்ணாத தப்புக்கு உன்னை மன்னிப்பு கேட்க சொல்றாங்க, சோ நீ என்ன பண்றனா இப்ப அந்த தப்பு பண்ணிட்டே மன்னிப்பு கேட்டுறங்கும் போது அதை கேட்ட ஹீரோனுக்கு புரிஞ்சு போயிடுது. ஓகே என்ன நீ சொன்னபடியே நடக்கட்டும்னு சொல்லிட்டு கடையில இருக்கிற காஸ்ட்லியான பொருளை போட்டு உடச்சிட்டு இருக்கா. அதை பார்த்து செலினாக்கெல்லாம் ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல. என்னடி பண்ணிட்டு இருக்க, அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லின்னு சொல்லிட்டு இருக்க. ஆனா ஹீரோயின் எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்டு சாரி என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி ஒரே வார்த்தையில முடிச்சுட்டா. இதை பார்த்து மைக்கேலும் என்னடி ரொம்ப ஓவரா பண்றியான்னு சொல்லி கையை நிறுத்தி தான் பேச ஆரம்பிச்சிருப்பான். அண்ணங்காரன் ஒரே உதத்தான் பறந்து போய் கீழே விழுந்துட்டான். அதை பார்த்து ஹீரோயினும் இந்த உலகத்திலே பெஸ்ட் அண்ணனா அது என்னோட அண்ணன் தான் சொல்லி புகழ்ந்துட்டு இருக்க. அதுக்கு அண்ணங்காரனும் சரிம்மா இதுங்கெல்லாம் கண்டுக்க வேணாம், நம்ம போய் கிளப்பிங் போலாம், இன்னைக்கு நைட் வந்து டின்னர் இருக்கு, அதை முடிச்சுட்டு நம்ம கிளப்பிங் போலாம் சொல்லி அழைச்சிட்டு போறாரு. செலினா பாக்குறா இந்த சூனிய கதையை வந்து நான் சும்மா விட மாட்டேன், இவன் என் கடையை உடைச்சிட்டு போறால, இதுக்கு நான் உன்னை எப்படி பழி வாங்க போறேன் பாருன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. தென் ஹீரோயின் வந்து வீட்டுல ஹாயா உட்காந்துருக்கா. அப்ப அண்ணன்காரன் சொல்றாரு இந்த மாதிரி பிரைட் ஃபேமிலியில கிராண்ட்மாக்கு நாளைக்கு பிறந்த நாள், அந்த பார்ட்டிக்கு நீயும் என் கூட வரேன்னு சொல்லும் போது ஹீரோயின் யோசிக்கிறா என்னடா புதுசு புதுசா சொல்றாங்க, இதெல்லாம் அந்த கதையில நான் படிக்கவே இல்லையடான்னு சொல்லிட்டு அண்ணன் நான் எதுக்கு அங்க வரணும், நான்லாம் வரலன்னு சொல்ல பின்னாலேருந்து செகண்ட் அண்ணன் வந்து உனக்கு அறிவே கிடையாதா, அண்ணன் எது சொன்னாலும் ஏத்து பேசிட்டே இருப்பியான்னு சொல்ல அப்ப அவ பாக்குறா ஆஹா இவன் தான் செகண்ட் அண்ணன், இவன் சரியான ஷார்ட் டெம்பர் ஆச்சு, நம்மளை எப்பவும் திட்டிகிட்டே இருப்பானேன்னு சொல்ல அப்ப அதுக்கேற்ற மாதிரி அண்ணனும் உனக்கு மூளையே கிடையாதா, அண்ணன் சொல்றதை கேட்கவே மாட்டேங்கும் போது
யாருக்கு மூளை கிடையாது, உனக்கு தான் மூளை கிடையாதுன்னு சொல்லி ஹீரோயின் திருப்பி திட்ட அப்படியே ரெண்டு பேருக்குள்ள சண்டை வர ஆரம்பிச்சிடுது. அப்படியே எளிய மூலியமா தான் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்போ அந்த டைமுக்கு வந்து ஹீரோயினோட அம்மா அங்க வரதை பார்த்தோன்னே ரெண்டு பேரும் அமைதியாயிராங்க. அப்ப செலினாவும் கூட தான் வரா. ரொம்ப பயந்த பொண்ணு மாதிரி அப்பாவி மாதிரி நடிச்சிட்டு இருக்கா. பாருடி, எதுக்குடி நீ செலினாவோட கடையை உடச்சு புள்ளி பண்ணிட்டு இருக்கங்கும் போது அதுக்கு ஹீரோயினும், அம்மா நான்லாம் எதுவுமே பண்ணலங்க, பாவம் செலினா ரொம்ப நல்ல பொண்ணு, அவ எவ்வளவு அழுதா தெரியுமா, ஒழுங்கா அவகிட்ட மன்னிப்பு கேளுன்னு சொல்லும்போது அவங்க தேடனை வந்து, அம்மா சமந்தா உன்னோட பொண்ணு தானே, எதுக்காக நீ ரொம்ப செலினாக்கே சப்போர்ட் பண்ற, ஏன் சமந்தா அவன் நம்ப மாட்டேங்கும் போது அதுக்கு அவங்களும், அவ நான் பெத்த பொண்ணு, எனக்கு தெரியாத அவ என்னென்ன பண்ணுவான்னு, அதனாலதான் நான் திட்டிட்டு இருக்கங்கும் போது அண்ணங்காரனால ஒண்ணுமே சொல்ல முடியல. ஏற்கனவே இருந்த பழைய சமந்தா வெளியே தானே இருந்தா, சோ அம்மா நிறைய பாத்துருப்பாங்களே, அதனாலதான் இப்பெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஆனா அதை கேட்ட பெரிய அண்ணனுக்கு செமையா கோவம் வந்துருது. இங்க பாருங்க, எங்களுக்கு டின்னரும் வேணா ஒண்ணு வேணா, நாங்க கிளம்புறோம்னு சொல்லிட்டு ஹீரோயின் அழைச்சிட்டு கிளம்பிடுறாரு. பின்னாடியே ரெண்டு அண்ணனுங்களும் கிளம்பிடுறாங்க. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, அண்ணா அந்த பார்ட்டிக்கெல்லாம் நான் வரல, என்கிட்ட கவுன் கூட இல்ல போட்டு வரங்கும் போது அதெல்லாம் நான் வாங்கி தரேன், வாயை மூடிக்கிட்டு வான்னு சொல்லி அழைச்சிட்டு போறாரு. தென் பாட்டினால தான் காமிக்கிறாங்க. ஹீரோனும் அழகா கவுன்லாம் போட்டுக்கிட்டு அழகா இறங்கி வராங்க. பார்க்கவும் ரொம்ப அழகாவே இருக்காங்க. அப்ப அண்ணங்கார சொல்றாரு, இங்க பாரு இது பெரிய பார்ட்டி, இங்க நீ பண்ற சேட்டையெல்லாம் பண்ணக்கூடாது, நல்ல பிள்ளையா இருக்கணும்னு சொல்ல அதுக்கு ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. அது எல்லாத்தையும் ஒரு ஓரமா ஹீரோ நின்று பாக்குறாரு. என்ன லிட்டில் பப்பி, என்னை விட்டு ஓடிடலான்னு பார்த்த போல, ஆனா இப்ப என்கிட்ட வசமா சிக்கிட்டேன்னு சொல்லி வில்லத்தனமா சிரிச்சிட்டு இருக்காரு. பார்ட்டியில காமிக்கிறாங்க. அங்க செலினா மைக்கேல் கூட வந்திருக்காங்க போல. அப்ப வந்து அங்க உள்ளவங்க பேசிக்கிறாங்க, இந்த குடும்பத்தோட ஹையரை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன், அவர் நிறைய பிரைட்ஸை பார்த்து ரிஜெக்ட் பண்ணுவாரா, அந்த பிரைட்ஸ் எல்லாம் காணாவே போயிடுவாங்களா, அவரோட பிரதர் வந்து இடையில சூசைட் பண்ணிக்கிட்டாரா, அதுக்கு காரணம் கூட இவர் தான் சொல்றாங்க, அதோட ஒரு நெஃப்யூ பில்டிங்ல இருந்து கீழே குதிச்சிட்டாரு, இவர் தான் பிடிச்சி தள்ளி விட்டுருப்பாங்கன்னு கூட சொல்றாங்க. ஒன்னும் புரியல, ஆனா இவர் வந்து சரியான கொடூரமான ஆளுங்கிறது மட்டும் தெரியும், சரியான டெவில் டீமன் சொல்லி பேசிக்கிட்டு இருக்க. அங்க செலினா அதெல்லாம் கேட்கறா. அவளுக்கு கொஞ்சம் பயமாகுது. அப்போ அந்த இடத்துக்கு வந்து ஹீரோயின் வராங்க. அங்க இருக்கிற எல்லாரும் வாயை பிளந்து பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு இவ்வளவு அழகா இருக்கா, இவ தான் பிரவுன் ஃபேமிலி சேர்ந்தவளான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க. அப்ப வந்து அண்ணக்கார சொல்றான், இங்க பாரு நல்ல பொண்ணா சமத்து புள்ளிய இங்கே ஏறி நான் போய் என் பிசினஸ் பார்ட்னர்ஸை பார்த்துட்டு வரேன்னு சொல்லும்போது, ஓகே நான் நீ பார்த்து போயிட்டு வா, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இதை பார்க்குற செலினாக்கு செம கடுப்பாகுது, என்னடா இவளுக்கு மட்டும் நல்ல பேர் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து மைக்கேல் சொல்றான், இங்க பாரு இவர்கிட்ட மட்டும் நமக்கு ப்ராஜெக்ட் கிடைச்சிருச்சுன்னா டவுன் ஃபேமிலியை விட நான் பெரிய ரிச் மேன் ஆகிடுவேன், அப்போ இவளை பார்த்துக்கலாம்னு சொல்லும்போது அப்போ செலினா சும்மா இல்லாம, இங்க பாரு இங்க ரெண்டு பேரையும் பார்த்து உனக்கு ஜெலஸ் ஆகுதுங்கிறது நல்லாவே எனக்கு தெரியுது, ஆனா அதுக்காக இங்க எந்தவித தப்பும் பண்ணிடாத, அப்புறம் பிரவுன் ஃபேமிலியோட மானம் தான் போகும்னு சொல்லும்போது, இங்க பாருடா உங்களை பார்த்து நான் ஜெலஸ் ஆகுறேனா, அப்பெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, நீ வாயை மூடிக்கிட்டே அப்படி இருந்தாலே பிரவுன் ஃபேமிலியோட மானம் போகாதுன்னு சொல்லி நோஸ் கட் பண்ணிவிட இங்க இருக்கிற எல்லாரும் இதை பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப செலினாவும் சண்டை போடலான்னு பாக்குறா. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி மேடம்க்கு கிஃப்ட் கொடுக்குறவங்க எல்லாம் கொடுக்கலாங்கும் போது செலினாவும் அங்க கிளம்பிடுறா. ஹீரோயினும் பின்னாடியே போகலான்னு பார்க்கும்போது அவங்க ட்ரெஸ் வர தடுக்குது. என்னடா இந்த பொம்பளை வேஷம் ரொம்ப கஷ்டமா இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் ட்ரெஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு போறாங்க. தென் எல்லாரும் கிஃப்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப செலினா வந்து கிஃப்ட் கொடுக்குறா. இந்த மாதிரி ஒரு நெக்லஸ் தான் பிரசன்ட் பண்றா. 6 மில்லியன் ஒர்த்து போல. அது நாவல்ல என்னைக்கு ஹீரோனுக்கு மரியாதை கிடைச்சிருக்கு அதே போலதான் எங்கேயும் நடக்குது. செலினாக்கு யாரும் மரியாதையே கொடுக்க மாட்டாங்க. அப்ப பாட்டியோட மேடு சொல்றாங்க, மேடம் போட்டிருக்க பிரேஸ்லெட்டே 300 மில்லியன், ஆனா நீ வந்து 6 மில்லியனுக்கு நெக்லஸ் வாங்கி கொடுத்துட்டு சீன் போறியாங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அது வந்து செலினா கொஞ்சம் அவமானமாகிடுது. இங்க ஹீரோயின் வந்து அவங்க அண்ணன் கூட வந்துட்டு இருக்கான். அண்ணன் நீ என்ன கிஃப்ட் கொடுக்க போறேன்னு கேட்கும்போது, அந்த பாட்டிக்கு உன்னையே மேடா கிஃப்ட் பண்ணிடலான்னு இருக்காங்க, என்னன்னா அவங்க வீட்டுக்கு போய் என்ன மேடா அனுப்புறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, பேசாம அவங்க வீட்டு மருமகளாக்கலாம்னு சொல்லி ரெண்டு பேரும் ஜோக் பண்ணிட்டு இருக்க. அப்போ அந்த இடத்துக்கு வந்து மாஸ்டர் வராங்கன்னு சொல்லி சவுண்ட் கேக்குது. அதை பார்த்த ஹீரோயினும் யாரா இந்த குடும்பத்து பையன் சொல்லி திரும்பி பார்க்கும்போது அங்க ஹீரோ வராரு. அதை பார்த்த ஹீரோயினுக்கு செம ஷாக்கு. அண்ணன் இவர் யாருங்கும் போது, இவர் தான் அந்த குடும்பத்தோட பையன், இவர்கிட்ட இருந்து கொஞ்சம் நீ தள்ளி ஏறி என்ன சரியான ரூடா இருந்தவர்னு கேள்விப்பட்டிருக்கேன், அவர்கிட்ட யாராவது பிரச்சனை வச்சுக்கிட்டா அவர் உடனே போட்டு தள்ளிட்டு வரான்னு சொல்லி பயம் காட்ட. அதை பார்த்த ஹீரோயினும், ஆத்தாடி இவங்கிட்டே போய் நம்ம பிரச்சனை பண்ணோம், 10 குறைக்கு காசை வேற வச்சுட்டு வந்தோமே, இவன் என்ன நினைச்சானோ தெரியலையே, இப்ப இவன் கண்ணில் நம்ம மாட்டிடவே கூடாதுன்னு சொல்லிட்டு அண்ணன் பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் இதெல்லாம் சரி வராதுடா, நம்ம எங்கேயாவது ஓடிடுவோம்னு சொல்லிட்டு அண்ணன் நான் ரெஸ்ட் ரூம் போகணும்னு சொல்லிட்டு ஓடிடுறாங்க. அது ஹீரோ ஒரு ஓரக்கனால பாக்குறாரு. என்ன பாப்பி எங்கிட்ட தப்பிக்கலான்னு பாக்குறியா, இனிமே அது உன்னால முடியாதுன்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்காரு. தென் ஹீரோயின் வந்து ரெஸ்ட் ரூம் தேடிட்டு இருக்காங்க. அப்ப அங்க ஒரு மேடு வந்து இந்த ரூமுக்குள்ள போங்க இருக்குன்னு சொல்லும்போது ஹீரோயினும் அந்த ரூமுக்குள்ள போறாங்க. அப்ப யாரோ ஹீரோனோட கையை பிடிச்சி இழுத்து ரூம் கதவை சாத்துறாங்க. ஹீரோயினும் யாருன்னு பார்க்கும்போது அது வந்து ஹீரோ தான். என்னம்மா என்னை விட்டு தப்பிச்சு ஓடலாம் பாத்தியாங்கும் போது அதுக்கு ஹீரோயினும், நீங்களா, நான் அன்னைக்கு தெரியாம ஏதோ தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க, நான் வந்து எல்லாமே விளக்கமா சொல்றேன், இப்ப எமர்ஜென்சி நான் போகணுங்க. ஆனா ஹீரோ வந்து விட மாட்டேங்கிறாரு. எங்க அப்படி தப்பிச்சு ஓடலாம் பாக்குறியாங்கும் போது, பாருங்க எனக்கு இருட்டுனா ரொம்ப பயம், ஃபர்ஸ்ட் லைட் அடிச்சு விடுங்க, அதோட எனக்கு எமர்ஜென்சி நான் போயே ஆகணுங்க,
லைட் ஆன் பண்ணிட்டு சரி போன்னு சொல்லி விட்டுறாரு. தென் ஹீரோ வந்து ஹீரோயின் கொடுத்த காசை கையில வச்சுட்டே உட்காந்துருக்காரு. அப்ப ஹீரோயினும் பாக்குறாங்க, ஐயோ இவன்ட்டு எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியலன்னு வச்சுட்டு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ணன் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கான், நான் போறேன்னு சொல்லிட்டு போக பாக்க எங்க திரும்பி ஓட பாக்குற, ஒழுங்கா எனக்கு ஒரு பதில் சொல்லிட்டு போங்க. அப்ப ஹீரோயினும் பாக்குறாங்க, என்னோட ஒர்த் வெறும் 2500 யுவான் தானா, இவ்வளவு கம்மியா வச்சுட்டு போயிருக்காங்க போது அதை கேட்ட ஹீரோயினுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இல்ல நான் போறேன்னு சொல்லிட்டு போக பாக்க அப்ப ஹீரோ கையை பிடிச்சி இழுத்து, இங்க பாரு நீ பாட்டுக்கு எனக்கு தப்பு பண்ணிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் காசை வச்சுட்டு போயிட்ட, இதை நான் வச்சு நான் என்ன பண்றதுங்கும் போது இங்க பாருங்க நான் மாடல் நினைச்சுதான் அப்படி பண்ணிட்டேன், ரொம்ப தப்பு தான். சரி நீங்களே சொல்லுங்க இதுக்கு நான் என்ன காம்போசிட் பண்ணுங்கும் போது அதுக்கு ஹீரோவும் நீயே சொல்லு எனக்கு என்ன காம்போசிஷன் பண்ண போறாங்க போது இப்படி சடனா கேட்டா நான் என்ன சொல்றது, எனக்கு ஒண்ணுமே தோணலையேங்க. அப்படியா அப்ப உன்னோட போனை கொடுன்னு வாங்கி இந்தா என்னோட நம்பரை ஏத்திருக்கேன், சீக்கிரமா எனக்கு என்ன பண்ண போறேன்னு சொல்லி பதில் சொல்ற, அப்படி சொல்லலன்னா என்ன நடக்குங்கிறது உனக்கே தெரியும், வெளியில என்ன பத்தின ரூமர்லாம் கேள்விப்பட்டிருக்கேன்னு சொல்லி மிரட்ட சரின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்புறாங்க. இந்த மைக்கேல் பைத்தியக்காரனால இப்ப இந்த டெவில் கிட்ட வந்து நான் மாட்டிக்கிட்டேன், இவங்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்க போறேன்னு தெரியலையேன்னு புலம்பிக்கிட்டே போறாங்க. அண்ணன்காரர் கேட்கிறாரு, இவ்வளவு நேரம் நீ எங்க போன, நான் ரொம்ப நேரம் தேடினுங்கும் போது இல்ல கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுனுங்க. சரி வா போய் இப்ப பாட்டிக்கிட்ட பேச போறோம், உன் சேட்டையெல்லாம் அடக்கி வச்சுக்கிட்டு அமைதியான பொண்ணா இருக்கணுங்க ஓகேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பாட்டியோட மேடு சொல்றாங்க, மேடம் சார் வந்து இந்த பொண்ணை பத்தி தான் ரொம்ப விசாரிச்சான்னு சொல்லும்போது அப்படியா என் பேரை முதல்ல ஒரு பொண்ணை பத்தி விசாரிச்சானான்னு சொல்லிட்டு அவங்களும் ஹீரோயினை பாக்குறாங்க, அவங்களுக்கும் பிடிச்சி போகுது. அப்ப ஹீரோயினும் அடக்கடக்கமா வணக்க பாட்டின்னு சொல்ல பக்கத்துல இருக்கிற செலினாக்கெல்லாம் வயிறு எரிஞ்சிட்டு இருக்கு. அப்ப பாட்டியும் இங்க பாருமா நான் உன்னை முதல்ல பாக்குறேன், ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க கையில இந்த பிரேஸ்லெட்டை கொடுக்குறாங்க. இல்ல பாட்டி இதெல்லாம் வேணா ரொம்ப வந்து காஸ்ட்லியா இருக்குன்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல வச்சுக்கோன்னு சொல்லி கையில போட்டு விட அப்ப ஹீரோயின் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இல்ல பாட்டி எனக்கு வேணாம்னு சொல்லும்போது என்னோட பாட்டியோட கிஃப்டே நீ ரிஜெக்ட் பண்றியான்னு சொல்லி அங்க ஹீரோ வந்து கேட்க ஆஹா இது ரொம்ப பெருசா போதுன்னு சொல்லிட்டு அண்ணன்காரன் வந்து ஓகே அக்செப்ட் பண்ணிக்கன்னு சொல்ல ஹீரோயினும் ஓகேன்னு வாங்கிக்கிறாங்க. நைட்டு தான் காமிக்கிறாங்க. தேர்ட் அண்ணனும் ஹீரோயினும் கிளப்புக்கு தான் வந்திருக்காங்க. அங்க வந்து இங்க பாரு இங்க ரொம்ப சூப்பரா இருக்கும், ஜாலியா என்ஜாய் பண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஆஹா இன்னைக்கு செம்மையா என்ஜாய் பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் பல கனவுகளோட உள்ள போனா அங்க அண்ணன்காரன் நிறைய மேல் மாடல்ஸ் வர வைக்கிறான். இங்க பாரு இவெல்லாம் மைக்கேலை விட செம ஹேண்ட்ஸமா இருக்கா, நீ என்ஜாய் பண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. எந்த அண்ணன் இந்த மாதிரி சொல்லுவான்னு தெரியல, இவன் சொல்றான். அதை பார்த்து ஹீரோயினும் செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த டைமுக்கு ஹீரோ வந்து அங்க பாக்குறாரு, அவர் அசிஸ்டன்ட் கிட்ட போய் அவளை கூட்டிட்டு வான்னு சொல்ல அவர் அசிஸ்டன்ட் வந்து கூப்பிடுறாரு. ஆனா ஹீரோயின் வந்து யார் என்ன கூப்பிடுறா, நாளா வரமாட்டேன்னு சொல்ல அவர் உங்களுக்காக வெளியில தான் வெயிட் பண்றாரு கொஞ்சம் பாருங்களேன்னு சொல்ல ஹீரோயினும் பாக்குறாங்க. ஹீரோ பார்த்தோன்னே கதி கலங்கி போயிடுது, ஐயோ இவனான்னு சொல்லிட்டு எந்திரிக்க. அப்ப அண்ணன்காரனும் இங்க பாருங்க தங்கச்சி நான் சொல்லாம எங்கேயுமே வரமாட்டா உட்காரடின்னு சொல்ல ஹீரோயினும் டப்புன்னு உட்காந்துக்கிறாங்க. அப்படியே ஹீரோவை திரும்பி பார்க்க ஹீரோ ஒரு முறத்தா முறைக்கிறாரு. அதை பார்த்தோன்னே ஹீரோயின் பதறி போய் எந்திரிச்சு அண்ணன் ஒரு நிமிஷம் தானே நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவங்களும் ஓடி வந்துடுறாங்க. ஹீரோயின் வந்து ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுத்து ஐஸ் வைக்கலாம் பாக்குறாங்க. ஆனா ஹீரோ வந்து எதுக்குமே மசியல. அப்ப அவங்க சொல்றாங்க என்ன நான் கொடுக்குற ட்ரிங்க்ஸை குடிக்க மாட்டீங்களா, இதுல என்ன நான் பாய்சன் கலந்துருப்பேன்னு நினைக்கிறீங்களாங்க போது அப்ப ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட க்ளோஸா வந்து அந்த ட்ரிங்கை வாங்கி குடிச்சிட்டு என்ன எனக்கு என்ன காம்போசிட் பண்ணலான்னு இருக்குங்க போது எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலங்க, நீங்களே ஏதாவது சொல்லுங்க நான் கண்டிப்பா செய்யறேங்க போது அப்படியா அப்ப நானே சொல்றேன் நீ இனிமே என்னோட லவ்வரா இருன்னு சொல்ல என்ன உங்களோட லவ்வரா இருக்கணுமா, அப்போ நீங்க என்ன லைக் பண்றீங்கன்னு சொல்லி கேட்க அதை கேட்டோன்னே ஹீரோ குடிச்சு இந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் துப்பிடுறாரு. லவ்வா நானா நெவர், இந்த லவ் பண்றதோ லைக் பண்றதோ அது மேல எனக்கு நம்பிக்கையே கிடையாது, ஜஸ்ட் நீ எனக்கு ஒரு கான்ட்ராக்ட் லவ்வராரி அது போதும்னு சொல்ல அதுக்கு ஹீரோயினும் அது என்னால முடியாதுங்க, ஏன் எதுக்காக உன்னால முடியாதுங்கும் போது உங்களோட ஸ்டேட்டஸ்க்கு நான் வந்து ஈக்குவல் ஆக முடியுமா, என்னோட அப்பா வந்து கேம்லிங் ஆடுறாரு, எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, எங்க அண்ணனால நடக்கவே முடியாது, இப்படி இருக்கிற ஃபேமிலில இருந்து நான் வந்திருக்கேன், அப்படி இருக்கும்போது உங்களுக்கு லவ்வரா இருக்க எனக்கு என்ன தகுதி இருக்குன்னு சொல்ல அப்படியா இதான் உன்னோட ஆசையா, சரி அப்போ உன்னோட ஃபேமிலி இதே மாதிரி மாத்திரன்னு சொல்ல என்ன சொல்றீங்க நீங்க என்ன மாத்த போறீங்க இங்க, ஆமா நீ தானே சொன்ன உன் ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்படுதுன்னு அதே மாதிரியே மாத்தி விடுறான்னு சொல்ல அட என்ன பேசுறீங்க நான் சும்மா ஜோக் தான் பண்ணேன், நீங்க அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க, என்ன உங்களோட லவ்வரா வச்சுக்க என்ன காரணம் மட்டும் சொல்லுங்க போது இங்க பாரு யார் லவ்வரா இருக்கணும்லாம் எனக்கு கிடையாது, என் சைட்ல ஒரு பொண்ணு இருக்கணும் அது நீயா இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேங்க போது அப்போ சரி ஆனா நான் உங்களோட லவ்வரா இருக்க மாட்டேன், நீங்க வேணா என்னோட லவ்வரா இருங்க, நான் உங்களோட சுகர் மாமாவா இருக்குன்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோவும் நீ எப்படி வேணாலும் இருந்துட்டு போத்தாயே ஆனா என் கூட மட்டும் இருங்கிற மாதிரி ஓகே சொல்லிட ஹீரோயும் ஓகேன்னு சொல்லிட்டு கிளம்பி போகும்போது இந்த கார்டை வச்சுக்கோ உன் செலவுக்கு யூஸ் ஆகும் போது இங்க பாருங்க நான் உங்களோட சுகர் மாமா, நான் தான் உங்க செலவுக்கு காசு கொடுக்கணும் நீங்க கொடுக்க கூடாது, சோ அது எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு போறாங்க. ஹீரோயினும் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வெளியில வந்துட்டு இருக்காங்க. அதை பார்த்து அண்ணன்காரனும் அடியே என் கூட ஜாலியா என்ஜாய் பண்றேன்னு சொல்லிட்டு நீ போய் மைக்கில் பார்த்துட்டு வரையாங்கும் போது நான் அவனெல்லாம் பார்க்க போலன்னு சொல்ல போய் சொல்லாத பாரு ட்ரெஸ்ஸை கூட மாத்திட்டு வந்திருக்க அவன் தானே உனக்கு வாங்கி கொடுத்தான்னு சொல்லும் போது இல்லைண்ணா அதெல்லாம் இல்ல நான் வந்து அவனை பார்க்கவே இல்லைங்க, அப்ப யாரை பார்த்த சொல்லுங்கும் போது அது என்னால சொல்ல முடியாதுன்னு சொல்ல இரி நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து உன்னை வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அவரு போறாரு. அப்படியே ஹீரோயின் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது பின்னாடி ஹீரோ வராரு. என்ன வீட்டுக்கு போலியாங்கும் போது இல்ல அண்ணனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல அதெல்லாம் உனக்கு தேவை கிடையாது ஏன் கூட வான்னு சொல்லி அழைச்சிட்டு
போறாரு. என் ஹீரோட வீட்டுல தான் காமிக்கிறாங்க. 1 மணி நேரம் ஆச்சு அந்த ஃபைலே முறைச்சு பாக்குறீங்க. அதை பாக்குறதுக்கு என்ன எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தீங்கன்னு கேட்க, அப்படியா அப்ப வேற என்ன பண்ணணுங்கும் போது, ஏன் உங்களுக்கு தெரியாதான்னு சொல்லி ஹீரோயின் க்ளோஸா வர, அப்ப சிவ பூஜையில கரடி பூந்த மாதிரி அங்க அசிஸ்டன்ட் வந்து நிக்கிறாரு. சாரி பாஸ், தப்பான நேரத்துல வந்துட்டேன்னு சொல்லி கேட்க, அதான் வந்துட்டியே என்ன விஷயம் சொல்லுங்கும் போது, இல்ல பாஸ் உங்க தம்பி வந்து தப்பிச்சு போயிட்டாருன்னு சொல்ல, அதை கேட்டு ஹீரோ கோவப்பட்டு அவன் எங்க இருந்தாலும் சீக்கிரம் கண்டுபிடிங்கன்னு சொல்றாரு. இங்க ஹீரோயின் அதை பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாரும் சொல்ற மாதிரி ஒருவேளை இவன் கொலகாரன் டெவிலா இருப்பானு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. அப்ப ஹீரோ பாக்குறாரு. அதை பார்த்து ஹீரோயினும், இங்க பாருங்க என் காதுல எதுவுமே விழல, உங்களோட சீக்ரெட் நான் எதுவுமே கேட்கலங்க. ஒருவேளை அது காதுல விழுந்து நீ வெளியே போய் சொன்னாலும் நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கே தெரியும்லன்னு சொல்லி கொஞ்சம் மிரட்ட, ஆமா ஆமா எனக்கும் தெரியும், நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு, என்ன இப்பெல்லாம் சொல்லுவேன்னு நினைச்சீங்களா, அப்படி என்ன பண்ணிடுவீங்க சொல்லுங்களேன் பாப்போம், நானும் என்னன்னு கேட்கறேன்னு சொல்லி திமிரா கேட்க, அதானே பார்த்தேன் என்னோட ஆளாச்சு எப்படி நீ பயப்படுவேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் அவரோட ரொமான்ஸை கண்டினியூ பண்றாரு. கொஞ்ச நேரம் சென்று, இங்க பாரு ரொம்ப டைம் ஆயிடுச்சு, அதனால இங்கேயே நீ ஸ்டே பண்ணி நாளைக்கு உன்னை டிரைவர் கொண்டு போய் வீட்டுல விட்டுருவாருன்னு சொல்ல, அதுக்கு ஹீரோயினும் ஓகேன்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோ வந்து இந்த கார்டை செலவுக்கு வச்சுக்கோன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போறாரு. ஹீரோயினும் வாங்கிக்கிறாங்க. அப்புறம் தான் யோசிக்கிறாங்க, நான் வந்து சுகர் மாமா, அப்படி இருக்கும்போது நான் எப்படி இந்த காசு செலவு பண்ணலாம், இது எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி அங்கேயே தூக்கி போட்டுறாங்க. தென் ஹீரோ கேட்குறாரு எப்படி அவன் தப்பிச்சு போனானே. அப்போ அசிஸ்டன்ட் சொல்றாரு, இந்த மாதிரி அவர் நம்பர் பிளேட் இல்லாத கார்ல தான் தப்பிச்சு போயிருக்காரு, அவரை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோன்னு சொல்ல, எனக்கு அவன் முக்கியமா வேணும், அவனை கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. தென் மார்னிங் வீட்டுக்கு வராங்க. அப்போ அங்கே செகண்ட் அண்ணன் வந்து, எங்கம்மா போய் சுத்திட்டு வர, நைட்டு ஃபுல்லாக வீட்டுக்கு வரலையேங்கும் போது, இல்லை அண்ணன் தேர்ட் அண்ணன் கூட தான் வெளியில போனேன், அப்படியே ரொம்ப டயர்டா இருந்துச்சா அதை ரூம் போட்டு தங்கிட்டேன்னு சொல்லி அவ சமாளிச்சிட்டு இருக்க. அதை பார்த்த என்ன காரணம், இப்பவே ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கோ, அப்புறம் அம்மா பர்த்டே முடிஞ்சதுக்கு அப்புறம் வேலைக்கு வரணும்லன்னு சொல்ல, அதை கேட்ட ஹீரோயினும் என்ன வேலைன்னு கேட்க, ஏன் உனக்கு ஞாபகம் இல்லையான்னு சொல்லிட்டு போறாரு. அதை கேட்ட ஹீரோயினும் அப்பதான் ஒரு பிளாஷ்பேக் யோசிச்சு பாக்குறாங்க. இந்த மாதிரி மைக்கேல் காலை பிடிச்சி இன்னும் உன்னோட அசிஸ்டண்டா ஏத்துக்கோ ப்ளீஸ் சொல்லி கெஞ்சிருப்பாங்க. அதை பார்த்த பெரிய அண்ணனும், ஒழுங்கா என் மானத்தை வாங்காத, வா உனக்கு வேலை தானே வேணும், ஏன் ஆபீஸ்ல தரேன்னு சொல்லி வேலை போட்டு கொடுத்துருப்பாரு. அடியே பைத்தியக்காரி, நீ பண்ண வேலைக்கெல்லாம் நான் இங்க கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு, நான் எதுக்கு வேலைக்கு போகணும், நான் இந்த வீட்டோட ஹையர்னஸ், நான் வேலைக்கெல்லாம் போக மாட்டேன், இப்பவே நான் ராஜினாமா பண்றேன்னு சொல்லிட்டு, அண்ணன் எனக்கு வேலைலாம் வேணாம் நான் ராஜினாமா பண்றேன்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது நீ வந்தே ஆகணும்னு அவர் சொல்லிடுறாரு. அதை பார்த்து ஹீரோயினும் செம்ம கடுப்பாயிட்டு இருக்க. அப்ப அண்ணங்காரன் வந்து, சரி வா நீ ரொம்ப சூடா இருக்க, கொஞ்சம் போய் கோல்டு காஃபி குடிச்சிட்டு வரலான்னு ஹோட்டலுக்கு அழைச்சிட்டு வராரு. அங்க வந்து வெயிட்டரை கூப்பிட்டா அங்க வருது செலினா. ஏன்னா ஹீரோயின் கஷ்டப்படுவாங்களே, அதான் இவங்களும் கஷ்டப்படுறாங்க. அவளை பார்த்த ஹீரோயினும், நான் ஒத்துக்கிறேன் உங்க அம்மா அப்பா இறந்த பிறகு நீ கஷ்டப்படுறதா, ஆனா எங்க அம்மா தத்தெடுத்த பிறகு உனக்கு நிறைய காசு கொடுக்குறாங்க, நீ சொந்தமா ஒரு கடையை வச்சிருக்க, அப்படி இருக்கிறப்ப இங்க எதுக்கு வேலை பாக்குற, என்ன சீன் போறியான்னு கேட்க, இல்ல அப்படிலாம் இல்லைன்னு அவ பதில் சொல்ல முடியாம தவிச்சிட்டு இருக்கா. அப்ப வந்து அண்ணக்காரன்னு கேட்கறான், என்ன உனக்கு நிறைய காசு தேவைப்படுதா, ஏதாவது காசு வேணுமான்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைன்னு எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறான். அதை பார்த்து அண்ணக்காரனும், அவளை பாத்தியா அவ வந்து நிறைய காசு வச்சிருந்தாலும் கஷ்டப்படுற மாதிரி நடிச்சு அம்மா கிட்ட வந்து நல்ல பேர் வாங்கிட்டு இருக்கான், ஆனா நீ ரொம்ப ஸ்டப்பனா இருந்து கெட்ட பொண்ணா நடந்துக்கிட்டு அம்மா கிட்ட கெட்ட பேர் வாங்கிட்டு இருக்கேன்னு சொல்ல, அது கேட்ட ஹீரோயினும், எப்படியா நான் நடந்துக்கணும், இப்படி கியூட்டா நடந்துக்கணுமான்னு சொல்லி அவளும் செஞ்சு காமிச்சிட்டு இருக்க. அதை பார்த்து அவரு சிரிச்சிட்டு இருக்காரு. தென் 2 பேரும் ஷாப்பை விட்டு வெளியில வராங்க. அந்த இடத்துக்கு வந்து மைக்கேல் வரான். இங்க என்ன நீ பண்ற, என்ன ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்கும் போது, அப்ப ஹீரோயின் மனசுல நினைக்கிறாங்க, இந்த நாவலுக்கு வேற வேலையே கிடையாது, எப்ப பார்த்தாலும் வெள்ளி வந்து ஹீரோ இருக்கிற இடத்துல தான் இருக்கிற மாதிரி செய்யறாங்க, இன்னும் ஒரு கதைன்னு சொல்லி யோசிக்க. அப்ப அண்ணக்கரை சொல்றாரு, என்ன உங்களுக்கு கண்ணு தெரியலையா, நாங்க தான் இங்க முதல்ல வந்தங்கும் போது எனக்கு நல்லாவே தெரியும், நான் வரது தெரிஞ்சுதான் இவ பிளான் பண்ணி கூட்டிட்டு வந்திருப்பான்னு சொல்ல, அதை கேட்கிற அண்ணனுக்கு செம்ம கடுப்பாகுது. இங்க பாருங்க இவளை பத்தி உங்களுக்கு தெரியாது, இவ வந்து செலினாவோட வாழ்க்கையை எப்படி கெடுக்கிறா தெரியுமா, நல்ல மாதிரி நடிச்சிட்டு இருக்கான்னு சொல்லி திட்ட அண்ணனுக்கு பொறுமை இழந்து போயிடுறாரு. என்னோட தங்கச்சியை தப்பா பேசுறேன்னு சொல்லி அவர் போட்டு அவனை அடிக்க, அந்த இடத்துக்கு செலினா வந்து அண்ணன் மன்னிச்சு விட்டுருங்கன்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்கா. அதை பார்த்து ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, என் அண்ணன் எனக்காக அடிக்கிறான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க. அப்ப செலினா வந்து உங்ககிட்ட 2 நிமிஷம் பேசணும் தனியா வான்னு கூப்பிடும் போது ஹீரோயினும் என்னன்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப செலினா சொல்றா, எதுக்காக இப்படி நீ பிஹேவ் பண்ற, முதல்ல நீ ரொம்ப கெட்டவளா தானே இருந்த, ஆனா இப்ப ஏன் நல்ல மாதிரி நடிச்சிட்டு இருக்க, எப்பவுமே மைக்கேலோட கேரி எனக்கு மட்டும் தான் கிடைக்கணும், அதனால தான் எப்பவுமே நான் உனக்கு கெட்டவ மாதிரி ஃப்ரேம் பண்ணிட்டே இருந்தேன், ஆனா இப்ப நீ நல்லவளா மாறுறது எனக்கு பிடிக்கவே இல்லை, சோ திரும்பவும் உனக்கு கெட்டவளா நான் ஃப்ரேம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு காலில் விழுந்து கெஞ்ச ஆரம்பிக்கிறா. என்ன மன்னிச்சிடு, எந்த தப்பு பண்ணாலும் என்னை மட்டும் தாக்கு, மைக்கேல் எதுவும் செஞ்சிடான்னு சொல்லி அவ கெஞ்சிட்டு இருக்க. இங்க ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியல, இவ என்ன பண்ணிட்டு இருக்காங்கிற மாதிரி பார்க்கும்போது இங்க சுத்தி இருக்கிறவங்களாம் பாக்குறாங்க, என்ன அந்த பொண்ணு காலில் விழுந்து கெஞ்சிரா, இந்த பொண்ணு வந்து கல்நெஞ்ச மாதிரி நிக்கிறாளேன்னு சொல்லிட்டு. அப்ப அந்த இடத்துக்கு மைக்கேல் வந்து ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, என்னோட செல்லமே உனக்கு என்னாச்சுன்னு சொல்லி பார்த்து தூக்கி விடுறாரு. இங்க பாரு, செலினாக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சு உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி வீரவசனம் எல்லாம் பேசிட்டு,
செலினாவை தூக்கிட்டு அவர் கிளம்பி போக அதை பார்த்த ஹீரோயின் கடுப்பாகி ஓங்கி ஒரு உதத்தான் 2 பேரும் போய் கீழே விழுறாங்க. உனக்கு என்ன பைத்தியமா, ஏன் இப்படி பண்றேங்கும் போது நீ பாட்டுக்கு வந்து திட்டிட்டு போற, யார் மேல உண்மை இருக்குன்னு உனக்கு தெரிய வேணாமா, உன் செல்லக்குட்டி என்ன பேசுனான்னு சொல்லிட்டு நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன், அது என்னன்னு பாருன்னு சொல்லிட்டு ரெக்கார்டிங்க போட்டு விட செலினா கிங் கதிகலங்கி போயிடுது. ஒழுங்கா ஆஃப் பண்ணுங்க. அப்ப மைக்கேல் தடுத்து அந்த ரெக்கார்டிங்க கேட்கிறாரு. செலினா பேசுனது எல்லாமே இருக்கு. அதை பார்த்து அவரும் உன் மேல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன், ஆனா நீ என்னை ஏமாத்திட்டீல, இனிமே மூஞ்சிலே முடிக்காதுன்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. ஹீரோயினும் அண்ணன் காரணம் நக்கலா தப்பு செஞ்சா தண்டனை கிடைச்சே ஆகணும்னு சொல்லிட்டு 2 பேரை கலாய்ச்சிட்டு போறாங்க. அதை பார்த்து செலினாக்கு செம கடுப்பாகுது. என்னோட நல்ல பேரை நீ கெடுத்துட்டீல, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டி, பழி வாங்கியே திருவன்னு சொல்லி முழு வில்லியாவே மாறிட்டா. மறுநாள் ஹீரோனோட அம்மாவோட பர்த்டே தான் காமிக்கிறாங்க. அப்ப ஹீரோன் வந்து கிஃப்ட் கொண்டு வரா. அம்மா உங்களுக்காக கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லும் போது அங்க வச்சிடுங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப சரி நாங்க ஒரு கிஃப்ட் கொண்டு வரா, மாமா கிட்டுக்குவான்னு சொல்லி பக்கத்துல உட்கார வச்சுக்கிறாங்க. அதை பார்த்து அண்ணா காரணம் கோவப்பட்டு அம்மா உன்னோட ஃபேவரட்ஸும் ரொம்ப அதிகமா போயிடுச்சு, உன் சொந்த பொண்ணை பக்கத்துல விடாம வேற யாரையும் உட்கார வச்சிருக்கங்கும் போது என்னடா பேசுற, அவளும் என்னோட சொந்த பொண்ணு தான், பேசாம வாய மூடிட்டு போன்னு சொல்லிடுறாங்க. அதை பாக்குற ஹீரோனுக்கு கஷ்டமா இருக்கு. அவங்களும் அதை ஏக்கமா பார்த்துட்டு இருக்க, என்ன ரொம்ப கஷ்டமா இருக்கான்னு சொல்லி பக்கத்துல ஒரு குரல். ஹீரோயினும் யாருன்னு பார்க்கும்போது அங்க ஹீரோ. அவரை பார்த்தோன்னே 1000 வாட்ஸ் பல்பு தான் ஹீரோயின் மூஞ்சில எரியுது. அப்ப ஹீரோயின் கேக்குறாங்க நீங்க என்ன பண்றீங்கன்னு. உங்க வீட்டு இன்விடேஷன் எங்க வீட்டுல ஒரு ஓரமா கடந்துச்சு, சரி நீ அந்த வீட்டுல நீ இருப்பியே, உன்னை பார்க்கலாமே சொல்லிட்டு தான் இதை தூக்கிக்கிட்டு நான் இங்க வந்தேன்னு சொல்ல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்ப ஹீரோ வந்து ஹீரோயின் மேல கை போடலான்னு வராரு. அதை பார்த்து ஹீரோயினும் பப்ளிக் நம்மளோட சீக்கிரட்டா இருக்குன்னு சொல்லி நவந்துக்கிறாங்க. அப்ப ஹீரோ வந்து ஹீரோனோட அம்மாக்கு வாழ்த்து சொல்லிட்டு அடடா எந்த வீட்லயும் நடக்காது இங்க நடக்குது, தன்னோட பொண்ணை தள்ளி வச்சுட்டு வேற யாரையோ கிட்டக்க உட்கார வச்சிருக்கீங்கன்னு சொல்லும் போது அது கிட்ட அவங்க அம்மாவும் அப்படி இல்ல தம்பி, செலினா வந்து ரொம்ப நல்ல பொண்ணு, இந்த குடும்பத்தோட மானத்தை கட்டி காப்பாத்துறதே அவ தான், ஆனா என் பொண்ணு இருக்காளே அவ எப்ப என் மானத்தை வாங்கலாம் தான் பாத்துட்டு இருக்கா, வீட்டோட ஹைனஸ் ஆகிறதுக்கு எல்லா தகுதியுமே செலினாக்கு தான் இருக்கு சொல்லிக்கிட்டு இருக்க. அது கேட்கிற ஹீரோனுக்கு கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் முகத்துல சிரிச்ச மாதிரி காமிச்சிட்டு அவங்க விலகி போயிடுறாங்க. இப்ப ஹீரோ வந்து ஆன்ட்டி நான் நினைக்கிறேன் இவ வந்து உங்களோட சீக்ரெட் சைல்டுங்கும் போது தம்பி என்ன பேசுறீங்கன்னு சொல்லி ஆன்ட்டியும் கோவப்பட நீங்க ஒன்னும் தப்பா நினைச்சுக்காதீங்க, ஜஸ்ட் நான் ஜோக் தான் பண்ணேன், ஏன்னா ரொம்ப க்ளோஸா இருக்கீங்களே அதனால தான் சொல்லி கலாய்ச்சுட்டு போறாரு. இவ்வளவு நேரம் இங்க நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்த அண்ணன்காரங்க என்ன நம்ம தங்கச்சிக்கு இவன் ரொம்ப சப்போர்ட் பண்றானே, என்ன இருக்கு அவங்களுக்குள்ள, இங்க அவங்களுக்குள்ள எதுவும் இருக்கக்கூடாது, இவன் வந்து ரொம்ப கெட்டவன் சொல்லி பெரிய அண்ணன் சொல்லிக்கிட்டு இருக்காரு. செலினா வந்து யோசிக்கிறா வர வர நம்ம நல்ல பேர்லாம் கெட்டு போகுது, அதனால இவளுக்கு கெட்ட பேர் ஏதாவது உண்டாக்கணும், இருடி உனக்கு ஒரு ஆப்பு ரெடியா இருக்குன்னு யோசிக்கிறா. இந்த இடத்துல வந்து மைக்கேல் வரான். ஹீரோன் கிட்ட வந்து என்ன மன்னிச்சுட்டு நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், என் பின்னாடியே சுத்தும் போது நான் கண்டுக்கல, ஆனா நான் இப்போ ஒத்துக்கிறேன், நம்ம 2 பேரும் டேட் பண்ணலாமான்னு கேட்கும்போது அதை பார்த்த ஹீரோனும் யாரா இவன் மாதிரி பேசிட்டு இருக்கான், இங்க பாருங்க மிஸ்டர் உங்களோட மூஞ்ச போய் கண்ணாடில பார்த்திருக்கீங்களா, போய் பாரு, உனக்கு என்னை மாதிரி ஆள்லாம் செட் ஆக மாட்டாங்கன்னு சொல்லிட்டு போறா. அதை பார்த்து அவனு செம கடுப்பாகி ஏண்டி உனக்கு வேற யாரும் கிடைக்க மாட்டாங்க, கடைசியில ஏன் காலை தான் வந்து விழுவேன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான். இங்க ஹீரோன் வந்து நடந்து வரும்போது அங்க செலினா வந்து ஒரு கிளாஸ் ஒயினை ஊத்தி விட்டுறா. சாரி என்ன மன்னிச்சிடுங்க நான் தெரியாம பண்ணிட்டேன், வாங்க கிளீன் பண்ணலாம்னு சொல்லி மாடிக்கு அழைச்சிட்டு போறா. ஒரு வில்லத்தனமான சிரிப்பு தான். அங்க போய் ஒரு கிளாஸ்ல வாட்டர் கொடுத்து குடிங்கன்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்றா. அதுலயே ஹீரோனுக்கு புரிஞ்சு போயிடுது இதுல ஏதோ கலந்து வச்சிருக்கானு. அதனால ஹீரோயினும் குடிக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு அப்படியே மயங்கி விழுந்துற. அப்ப அங்க ஒரு பிச்சைக்காரன் வரான். இங்க மேடு வந்து கத்திக்கிட்டே வராங்க, இந்த மாதிரி மேடம் வந்து தப்பு பண்றாங்க, ரூம்ல தப்பான வேலைகள் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்ல அங்க இருக்கிற எல்லாரும் பதறி போய் ஓடுறாங்க. உங்க ரூம் வாசல் கிட்ட போய் கதவு தட்டிட்டு இருக்காங்க. அப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாரும் இந்த வீட்டோட பொண்ணு இவ்வளவு கேவலமா இருக்கா, இவளுக்கு என்ன தண்டனை கிடைக்குங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு இருக்கீங்களா, என் தங்கச்சி எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டான்னு சொல்லி செகண்ட் என்ன கத்திக்கிட்டு இருக்காரு. அதை பார்த்தா அம்மாவும் என் பொண்ணு மட்டும் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தானா நீ வாழ்நாள் முழுக்க இந்த வீட்டுக்குள்ளேயே அவ வர முடியாது, இந்த வீட்டை விட்டு அவளை நான் துரத்திடுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இப்ப கதவு திறந்து பாக்குறாங்க, அங்க இருக்கிறது வந்து செலினா. அதை பார்த்து அம்மாக்கெல்லாம் ஷாக்கு. அப்ப அங்க ஹீரோயின் வந்து என்னாச்சுங்க என்ன பிரச்சனைன்னு சொல்லி பதறி போய் கேட்டுட்டு இருக்க. அப்ப ஹீரோவும் அங்க வந்து சிரிச்சிட்டு நிக்கிறாரு. அப்பதான் என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. இந்த மாதிரி ஹீரோயின் மயங்கி போயிருப்பாங்கன்னு நினைச்சு தானே பேசிருப்பா. அப்ப டக்குன்னு ஹீரோயின் கண்ணு முழிச்சு இன்னைக்கு நீ மயக்க மருந்து கொடுக்க பாக்குறியா, இந்தா நீ குடின்னு சொல்லி அந்த தண்ணியை அவளே குடிக்க வச்சிருப்பா. அப்ப அந்த பையன் வந்து ஹீரோயின் கிட்ட தப்பா நடக்க வர அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து அவனை அடிச்சு போட்டிருப்பாரு. இப்படித்தான் இவங்க 2 பேரும் வெளியில வந்திருப்பாங்க. அப்ப அங்க செலினா வந்து ஆன்ட்டி நான் எந்த தப்புமே பண்ணல, இவ தான் வந்து என்ன ஏதோ ஃப்ரேம் பண்றான்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்க. அப்ப ஹீரோ சொல்றாரு என்னமோ சொன்னீங்க, என் பொண்ணு தப்பு பண்ணிருந்தா இனிமே இந்த வீட்டுல அவளுக்கு இடமே கிடையாதுன்னு சொன்னீங்க, இப்ப என்ன பண்ண போறீங்கன்னு கேட்க அவங்க அம்மாவாலையும் ஒன்னும் சொல்ல முடியல. அதனால இனிமே இந்த வீட்லயே இருக்காத, நீ வாழ்நாள் முழுவதும் இந்த வீட்டுல உனக்கு இடமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே போயிடுறாங்க. இவங்க எந்த மாதிரி அம்மான்னு தெரியல, பெத்த மக தப்பு பண்ணா திருத்தி தான் கூடயே வச்சுக்கணும் தான் ஆசைப்படுவாங்க. இவங்க வந்து ஹீரோயினை எதிரி மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்து ஹாப்பியா கேக் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப அங்க ஹீரோ வந்து என்ன ரொம்ப மேடம் ஹாப்பியா இருக்கீங்க போலங்கும் போது ஆமா டிராமா குயின் ஒரு வழியா வெளியில போயிட்டா அதான் ஹாப்பியா இருக்கேன்னு சொல்ல அப்ப ஹீரோயினோட வாயில அந்த கேக் ஒட்டி இருக்கு. அதை ஹீரோ வந்து தொடச்சு விட கிரீம் எடுத்து அவர் சாப்பிட போறாரு. அதை பார்த்த ஹீரோயினும் என்ன பண்றீங்க நீங்க, அது முதல்ல தொடங்கன்னு சொல்லி கிரச்சு எடுத்து கொடுக்க ஒரு மனசே இல்லாம அந்த கையை தொடக்கிறாரு. அப்ப அந்த இடத்துக்கு அண்ணன் வந்து இங்க என்ன பண்றங்கும் போது இல்லன்னு சும்மா தான் சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. அப்ப ஹீரோ வந்து அந்த கையை பாக்குறாரு, அப்படியே லிப்ஸ்
எல்லாம் வச்சுக்கிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. தென் அண்ணனோட ஆஃபீஸில் தான் காமிக்கிறாங்க. அங்கே ஹீரோயின் வந்து அசிஸ்டண்டாக சேர்ந்துக்கிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு செம்மையாக போர் அடிக்குது. அண்ணன் நான் கொஞ்ச நேரமாவது வெளியில் போகிறேன், இங்கே அதெல்லாம் எங்கேயும் போகக்கூடாது, இங்கேயே உட்காருங்கும் போது அந்த இடத்துக்கு ஹீரோ வராரு. அதை பார்த்த ஹீரோயினும் சந்தோஷப்பட்டு இவர் இங்கே என்ன பண்ணுறேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. அப்போ அங்கே ஹீரோ வந்து இந்த மாதிரி நம்ம 2 பேர் கம்பெனியும் கொலாபரேட் ஆகுது, நான் ப்ராஜெக்டை ஏற்றுக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு அண்ணக்காரனும் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லும்போது, ஆனால் எனக்கு ஒரே ஒரு கண்டிஷன் இருக்கு, உங்களோட அசிஸ்டண்ட்டை எனக்கு வேலை பார்க்க அனுப்புங்க, நான் வந்து அவருக்கு நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணி சொல்லிக் கொடுப்பேன்னு சொல்லும்போது, அதை கேட்ட அண்ணனும் எதுக்கு, அதெல்லாம் அனுப்ப முடியாது, என் தங்கச்சி என் கூடயே தான் இருப்பாங்க போது அது நீங்க சொல்லக்கூடாது, உங்க தங்கச்சிக்கிட்டே கேட்கலாம், என்ன எனக்கு நீ அசிஸ்டண்டா வரியான்னு கேட்கும்போது ஹீரோயின் ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம கண்டிப்பா நான் உங்களுக்கு வருவேன்னு சொல்லும்போது, அப்ப அண்ணக்கார பத்து முறைக்கிறான். அதை பார்த்த ஹீரோவும் சரி ஓகே நீங்க என்னென்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. அதை பார்த்த அண்ணக்காரனும் உனக்கு அறிவே கிடையாதா, அவனுக்கு போய் அசிஸ்டண்டா இருக்குன்னு சொல்ற, கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா, அவன் எப்படிப்பட்ட ஆளு, அவன் ஒரு டெவில், அவங்கிட்ட போய் உன்னை எப்படி வேலைக்கு அனுப்ப முடியும், சோ அதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு சொல்லிட்டு போறாரு. ஹீரோ வந்து கால் பண்றாரு. அப்ப ஹீரோயினும் என்னன்னு கேட்கும்போது நான் கீழே தான் இருக்கேன் உடனே வான்னு சொல்லும்போது, இல்ல என்னால முடியாது, நான் அண்ணன் கூட டின்னர் போறேன்னு சொல்ல, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ உடனே வான்னு சொல்லும்போது வேற வழி இல்லாம ஓகேன்னு சொல்றாங்க. தென் ஹீரோட வீட்டில் தான் காமிக்கிறாங்க. 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ வந்து கேட்கிறாரு நீ என்ன முடிவு எடுத்திருக்கேன்னு. அதுக்கு ஹீரோயினும் இல்ல அண்ணன் வேணான்னு சொல்றாங்க போது, அப்படியா உன் அண்ணன் கிட்ட நான் கேட்கவான்னு சொல்லி போன் பண்ண போக, இருங்க ஒரு நிமிஷம் இருங்க, நான் தெரியாம சொல்லிட்டேன், நானே என் அண்ணன் கிட்ட சொல்லி எப்படியாவது சம்மந்தம் வாங்குறேன்னு சொல்ல, அதை கேட்ட ஹீரோவும் இங்க பாரு வாக்கு கொடுத்துருக்க, பேச்சு மாறக்கூடாதுன்னு சொல்றாரு. ஹீரோயின் ஆபீஸ்க்கு போறாங்க. அங்க அண்ணன்கார வந்து கோவமா இருக்காரு போல. அவர் கண்டுக்காம போக, அண்ணன் ஒரு நிமிஷம் நில்லுங்கும் போது இப்ப என்ன செய்ய போறங்க போது, பாரு அண்ணன் அவர் ஒரு நல்ல பிசினஸ்மேன், அவர் கூட நான் இருந்தேன்னா எல்லாமே கத்துப்பேன், என்னோட வாழ்க்கையும் நல்லா இருக்கும், ஆனா நீ வந்து நோன்னு சொன்னீங்கன்னா மட்டும் திரும்பவும் மைக்கேல் பின்னாடி சுத்த ஆரம்பிச்சிடுவேன், இது உன்னோட சாய்ஸ் தான், இப்போ நீ எதை சூஸ் பண்ண போறங்கும் போது, அதை கேட்ட அண்ணனும் என்ன பிளாக்மெயில் பண்றியாங்கும் போது, நான் பிளாக்மெயிலாம் பண்ணல, உன் தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைச்சுனா நீ பதில் சொல்லுங்கும் போது, நீ அவன்கிட்டயே அஸ்டண்டா போ, நாளைக்கே உன்னை சாக்கடிப்பான், யார்கிட்டயாவது சொல்லி அனுப்ப சொல்லு, அப்ப நான் வந்து உன்னை அள்ளிக்கிறேன்னு சொல்லிட்டு கோவமா போறாரு. நான் ஹீரோயின் வந்து அதெல்லாம் கண்டுக்கல, அண்ணன் ஓகே சொன்னதே பெருசுடான்னு சொல்லிட்டு ஜாலியா இருக்காங்க. மறுநாள் ஹீரோட ஆபீஸ்ல தான் காமிக்கிறாங்க. அப்ப ஹீரோயின் வந்து தங்கிக்கிட்டே நிக்கிறாங்க. அதை பார்த்து அசிஸ்டன்டும் சாரோட ரூம் இங்கே தான் இருக்கு மேடம், நீங்க போங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. அதை பார்த்து அங்க இருக்கிற எம்ப்ளாயிஸ்லாம் சாரோட ரூமுக்கு ஒரு பொண்ணு கூட வந்தது கிடையாது, இப்ப இவங்க யாருன்னு கேட்கும்போது அதுக்கு அசிஸ்டன்டும் இவங்க சாரோட சுகர் மாமான்னு சொல்ல, சுகர் மாமான்னு சொல்லி எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்க. அதை பார்த்து அசிஸ்டன்டும் சார் முன்னாடி இப்படி சிரிச்சிடாதீங்க, மேடம்க்கு கொஞ்சமாவது மரியாதை கொடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோயின் ஹீரோட ரூமுக்கு போறாங்க. அப்ப ஹீரோவும் ஹீரோயினை பார்த்துட்டு வந்துட்டியா, உன்னோட வேலைகள் என்ன தெரியுமா, 24 hours என் கூடவே இருக்கணும், ஏன்னா நீ என்னோட பர்சனல் அசிஸ்டன்ட், எனக்கு அஃபீஷியலா இது தேவைப்பட்டாலும் சரி பர்சனலா இது தேவைப்பட்டாலும் சரி எல்லாமே நீ தான் கொடுக்கணுங்கும் போது, அதை கேட்ட ஹீரோயினும் இங்க வந்து ஆஃபீஸ், என்னால பர்சனலாலாம் எதுவும் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல, அப்படியா எனக்கு எதுவும் தரமாட்டியான்னு சொல்லி கேட்க, அப்போ ஹீரோயினுக்கு ஒரு கால் வந்துடுது. அவங்களும் எடுத்து பேசும்போது அவங்க ஃப்ரெண்டு தான் பேசுகிறாங்க. உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு, வா நம்ம கிளப்புக்கு போகலான்னு கூப்பிடும்போது ஹீரோயினும் ஓகே சொல்லிட்டு ஹீரோ கிட்ட பர்மிஷன் கேட்குறாங்க. பாருங்களேன் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே தானே, எப்படியும் இன்னைக்கு ஆஃபீஸ் முடிஞ்சிருச்சு, ஸோ நான் வீட்டுக்கு போட்டுமான்னு கேட்கும்போது அதுக்கு ஹீரோவும் அப்படிலாம் போகக்கூடாது, நீ ஏன் கூடவே தான் இருக்கணுங்கும் போது, இதெல்லாம் ரொம்ப மோசம், எனக்குன்னு சில பர்சனல் வேலைக்கெல்லாம் இருக்கும்ல, என் அண்ணன்லாம் போய் பார்க்கணும்னு சொல்லும்போது ஹீரோவும் சரின்னு அனுப்பி விட்டுறாரு. அப்புறம் வந்து எல்லாரும் கிளப்புக்கு தான் வராங்க. மேடம் வந்து அழைச்சிட்டு வராரு. செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயின் மட்டும் ஹீரோட ஞாபகமாவே இருக்கு. அப்ப ஹீரோ வந்து கரெக்டா கால் பண்றாரு. அதை பார்த்த ஹீரோயினும் இங்க மட்டும் இருக்கும்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம செத்தோம்னு சொல்லிட்டு வெளியில போய் கால் எடுத்து பேசுறா. அப்ப ஹீரோவும் நீ எங்க இருக்குன்னு கேட்கும்போது ஹீரோயினும் நான் வீட்டுல தான் இருக்கேங்கிற மாதிரி சொல்ல, அப்ப நீ 30 நிமிஷத்துல கிளம்பிரி, நான் உன்னை வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்ல, அதை கேட்ட ஹீரோயின் பதறி போய் என்ன சொல்றீங்க, எதுக்காக இப்ப பிக்கப் பண்ணிக்கிறீங்கும் போது, ஆமா ஒரு பிசினஸ் ட்ரிப் இருக்கு, அதுக்கு நீ என் கூட வரணுங்கும் போது, அப்போ ஃப்ரெண்டுக்காரி பின்னாலேருந்து வந்து இங்கே என்னடி பண்ணிட்டு இருக்க, அங்கே மாடல்லாம் சூப்பராக டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க, சீக்கிரமா வான்னு சொல்ல, இது வந்து ஹீரோட காதில் விழுந்து போகுது. எங்கடி இருக்க, என்னை ஏமாத்த பார்க்குறியான்னு கேட்கும்போது, போச்சுடா இவர்கிட்ட இப்போ என்ன சொல்லி சமாளிக்கிறது, நம்ம செத்தோம்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்க என் அண்ணன் கூட தான் வந்தேன், நான் எதுவுமே பண்ணலங்கும் போது, சரி அப்போ நீ ரெடியாடி நான் உடனே வரங்கும் போது, 30 நிமிஷம் டைம் தரேன் சொன்னீங்கும் போது, அது அப்போ ஆனால் இப்போ நேரமே சரியில்லை, நான் உடனே வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இங்கே ஹீரோயின் வந்து சோகமா என் பேக் எடுத்து கொடுறீன்னு ஃப்ரெண்டு கிட்ட கேட்கும்போது, ஃப்ரெண்டும் பேக் எடுத்து கொடுத்துட்டு எங்க போறங்கும் போது, நான் பிசினஸ் ட்ரிப்பா வெளியே போக போறேன், என்னோட பாஸ் அழைக்க வரான்னு சொல்லும்போது, அதை கேட்ட அண்ணன் காரணம் யார் உன்னோட பாஸ், எனக்கு தெரியாம நீ எந்த வேலைக்கு போறேன்னு கேட்க, அப்போ அந்த இடத்துக்கு கரெக்டா ஹீரோ வராரு. அதை பார்த்து அண்ணன் காரணம் என்ன நீ இவன் கூட வேலை பார்க்கறங்கும் போது, அதுக்கு ஹீரோவும் ஏன் உன் அண்ணன் உன்கிட்ட சொல்லலையா, என் கூட தான் வேலை பார்க்கறான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அழைச்சிட்டு போயிடுறாரு. இங்க அண்ணன் காரனுக்கு ஒன்றும் புரியல, எதுக்கு நம்ம அண்ணன் இவன் கூட போய் வேலைக்கு அனுப்பியிருப்பான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. ஹீரோ வந்து செம கோவமா இருக்காரு. உனக்கு எவ்வளவு தைரியம் என்னையே ஏமாச்சிட்டு நீ கிளப்புக்கு வரையான்னு கேட்கும்போது, அதுக்கு ஹீரோயினும் நான் சும்மா அங்க போய் வேடிக்கை தான் பார்த்தேன், நான் ஒண்ணுமே செய்யலங்கும் போது, அப்ப நீ அங்குள்ள மாடல்ஸ் எல்லாம் பார்க்கவே இல்லை, ரசிக்கவே இல்லையான்னு கேட்கும்போது, அப்ப ஹீரோயின் வந்து ஹீரோட லிப்ஸே பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதை பார்த்த ஹீரோவும் என்ன அவங்க ரொம்ப அழகா இருந்தாங்களான்னு கேட்க, யார் அழகா இருந்தா, நீங்க யாரை பத்தி பேசுறீங்க, நான் பேசுனது எல்லாமே உங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்குங்கும் போது, அதை கேட்ட ஹீரோக்கு இப்பதான் கொஞ்சம் சமாதானம்
ஆகுறாரு. அப்படியே ஹீரோயின் வந்து கார்லயே தூங்கி போயிடுறாங்க. இப்போ ஹீரோ வந்து கெஸ்ட் ஹவுஸ்க்கு தான் வந்திருப்பாரு. அப்போ அவர் வந்து அப்படியே ரூம்ல தூங்க வச்சுட்டு அவளை ரசிச்சு பார்த்துட்டு இருக்க. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் வந்து சார் உங்களோட தம்பியை பிடிச்சாச்சின்னு சொல்லும்போது இந்த நான் வரேன்னு சொல்லிட்டு வெளியில போறாரு. அங்க வந்து அவங்க தம்பியை கட்டி வச்சிருக்காங்க. உனக்கு எவ்வளவு தெரியும் எங்கிட்ட இருந்து தப்பிச்சு போக பாக்குறியாங்கும் போது அதுக்கு அவனும் நான் உன்னோட தம்பி தானே எதுக்காக இப்படி நான் அடைச்சே வச்சிருக்கேங்கும் போது ஏன் என்ன காரணம்னு உனக்கு தெரியாதா? இந்த படத்திற்கானே உன்னோட அப்பன் அவன் தான் மொதல் காரணம். என் அம்மாவை வந்து எப்படி துடிக்க துடிக்க கொன்னா அவனை நான் பழி வாங்க வேணாமா? அப்புறம் என்ன சின்ன வயசுல எவ்வளவு கொடுமைப்படுத்தினீங்க. இப்போ நான் அதை செய்யும் போது உங்களுக்கு எல்லாம் வலிக்கு தான் கேட்கும்போது அது ஏதோ நான் சின்ன வயசுல தெரியாம செஞ்சுட்டேன். இப்ப எதுக்கு அது இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கும் போது அந்த ஆளு மூஞ்சில தண்ணியை தூக்கி ஊத்தி எழுப்பிடுங்க. அவரும் வந்து முழிக்கிறாரு. என்னங்க நடக்குதுன்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க பையனை கட்டி வச்சிருக்காங்க. அதை பார்த்து அவரும் டே ஒழுங்கா அவனை விட்டுருடா இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேனே தெரியாதுங்கும் போது இங்க ஹீரோயின் வந்து கண்ணு முழிச்சு பாக்குறாங்க. எங்க ஹீரோவை காணுமேன்னு சொல்லிட்டு அவங்க வெளியில வந்து பார்க்கும்போது இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ வந்து இனிமே என்கிட்ட இருந்து நீ தப்பிச்சு போகணும்னு நினைச்சுன்னா அவ்வளவுதான் சொல்லி தம்பிக்காரனை மிரட்டிட்டு இருக்கேன். அவன் கையில ஒரு கத்தி வச்சிருப்பான் போல. அதை எடுத்து ஹீரோவை குத்த வர ஆனா ஹீரோ வந்து அவனை குத்திடுறாரு. பார்த்த ஹீரோயின் பயத்துல கத்த ஆரம்பிச்சிடாங்க. அப்ப ஹீரோ திரும்பி பார்க்கும்போது ஹீரோயின் டக்குன்னு கதவை சாத்திக்கிறாங்க. பாடி கார்ட்ஸ் சொல்லி இவன் என்ன கொலை பண்ண ட்ரை பண்ணா சோ வந்து போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருன்னு சொல்லி அவனை அனுப்பி வச்சுட்டு அவர் கையில உள்ள ரத்தத்தை பாக்குறாரு. அவ என்ன பார்த்து பயந்துட்டாளா இனிமே என்கிட்ட பேச மாட்டான்னு சொல்லி அசிஸ்டன்ட் கேட்டுட்டு இருக்க. அப்ப அப்பங்காரன் பாக்குறான். ஓ அப்ப இவதான் உன்னோட வீக்னஸ் சொல்லி கேட்டுட்டு இருக்க. ஆனா ஹீரோ வந்து பயத்தை காமிச்சிக்காம அது யார் சொல்ற பாத்தியா உன்னோட பையன் என் கையில தான் இருக்கான் நினைப்பு இருக்குல்ல. நீ அவன் மேல ஒரு கை வைக்கணும்னு நினைச்சா கூட உன் பையன் இங்க செத்து போயிடுவான்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்க. அப்பகாரனாலையும் ஒன்னும் சொல்ல முடியல. ஹீரோயின் வந்து ரொம்ப பயந்து போயிட்டாங்க. அப்போ எல்லாரும் சொல்ற மாதிரி அவன் கொலைகாரன் தானா இது எதுவுமே ரூமர் கிடையாதுன்னு சொல்லி அவ பயந்து போயிருக்க. அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோ வராரு. அவரை பார்த்த ஹீரோயின் ரொம்ப பயப்படுறா. அதை பார்த்த ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இங்க பாரு நான் சொல்றதை கேளுங்கும் போது இங்க பாருங்க நீங்க எதுவுமே சொல்ல வேணாம் நம்ம கான்ட்ராக்ட் இதோட முடிச்சுக்கலாம். இங்க நடந்த விஷயத்த நான் யார்கிட்டயுமே சொல்ல மாட்டேன் என்னைய மட்டும் விட்டுடுங்கன்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோவும் நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு அதுக்கப்புறம் நீ என்ன வேணா முடிவெடுங்க. இல்ல நான் இங்க பார்த்ததை வச்சே முடிவெடுத்துக்கிறேன் என்னை விட்டுடுங்கன்னு சொல்லும்போது சரி நீ பார்த்ததை வச்சே நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் அவன் தானே என்ன கொலை பண்ண ட்ரை பண்ணா. நான் என்னை காப்பாத்திக்கிறதுக்காக தான் அவனை குத்துனேன். இப்போ இது செல்ஃப் டிஃபென்ஸ்ல தானே வரும் எப்படி இது கொலை ஆகும்னு கேட்க அதை கேட்ட ஹீரோயினும் பரவாயில்ல எதுவா வேணாலும் இருந்துட்டு போகுது ஆனா இப்போ உங்களை பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நான் வீட்டுக்கு போகணுங்க. இப்போ நீ என்னோட கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்க இந்த இடம் ரொம்ப ஆபத்தானது இப்போ வெளியில போனா உனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்ல இல்ல பார்க்கும்போது எனக்கு பயமா இருக்கு மற்றபடி வெளியில போறதுல எனக்கு பிரச்சனையே கிடையாது என்னை விட்டா மட்டும் போதுங்கும் போது ஹீரோக்கு அதுக்கு மேல தடுக்க முடியல. சரி நீ போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட காசு இருக்கா வேணுமான்னு கேட்கும்போது முதல்ல ஹீரோயின் வீரப்பா வேணாங்கிறாங்க. அப்புறம் சுச்சுவேஷன் யோசிச்சுட்டு ஆமா கொஞ்சோன்னு வேணும் எனக்கு அது மட்டும் கொடுங்கும் போது அதை பார்த்து ஹீரோவும் சிரிச்சுட்டு இந்தான்னு சொல்லி கொடுக்குறாரு. என்னன்னு பார்த்தா கையில கன்னு. இந்த இடம் ரொம்ப ஆபத்தானது உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா இதை யூஸ் பண்ணிக்கன்னு சொல்ல அந்த கண்ணை வாங்கிட்டு கதவை திறக்கிறாங்க. அங்க அசிஸ்டன்ட் வந்து விழுறாரு. இவ்வளவு நேரம் இவங்க பேசுனது எல்லாத்தையும் ஒட்டு கேட்டிருப்பாரு போல. அப்ப ஹீரோ கிட்ட வந்து கேட்கிறாரு என்ன பாஸ் மேடம் கோச்சுக்கிட்டாங்களா நான் வேணா ஆட்களை வச்சு ஃபாலோ பண்ண சொல்ல வாங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல நானே கூட போறேன்னு சொல்லிட்டு அவர் போறாரு. ஹீரோயின் வந்து ஹீரோ திட்டிட்டே போயிட்டு இருக்காங்க. நான் கான்ட்ராக்ட் வேணான்னு சொன்னது காரணமே அவன் தான். பாரு நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்றேன் என்ன தனியா அனுப்பி வச்சுட்டான். இப்போ எனக்கு போறதுக்கு வேற பயமா இருக்கு நான் எப்படி போவேன்னு சொல்லிட்டு அவங்க புலம்பிக்கிட்டே போவேன். அதை பார்த்த ஹீரோவும் அடிப்பாவி நீ எல்லாமே பேசிட்டு இப்ப ஏன் மேல தூக்கி பழிய போற நீ என்கிட்ட வாய் பேசுறதை பார்த்து நான் உன்னை என்னமோ நினைச்சா ஆனா சரியான டம்மி பீஸா இருக்கேன்னு சொல்லிட்டு அவரும் பின்னாடி போயிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோயின் அங்க போயிட்டு இருக்கும் போது சில ரவுடி பசங்க வந்து ஹீரோயின் கிட்ட ஒம்பு வளர்க்குறாங்க. அப்ப ஹீரோயினும் நான் யார் தெரியுமான்னு சொல்லி வீரவசனம் பேசிட்டு அடிக்கிற மாதிரி போயிட்டு இருக்க. அவனும் கடுப்பாகி ஹீரோயின் அடிக்க வர அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடாரு. அவரும் அவனு கூட சண்டை போட்டுட்டு இருக்க. அப்ப அதுல ஒருத்தவன் ஹீரோயின் அடிக்கிற மாதிரி வரான். அந்த அடியை வந்து ஹீரோ வாங்கிக்கிறாரு. அதுல அவருக்கு வந்து செம்மையா அடிபட்டு போயிடுது. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவனை கூட சண்டை போட்டு அவனை துரத்தி விட்டுறாரு. அப்போ அந்த இடம் வந்து ரொம்ப இருட்டா இருக்குமா. அதை பார்த்த ஹீரோவும் ரொம்ப இருட்டா இருக்கு எனக்கு வெளிச்சம் வேணும்னு சொல்ல அதை பார்த்த ஹீரோயினும் ஃபிளாஷ்ல லைட் வச்சுட்டு அப்படியே ஓரமா கொண்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. என்னங்க நான் என்னமோ உங்களை பெரிய கொலகாரன்னு நினைச்சிட்டு இருக்கேன் ஆனா நீங்க ஒரு சின்ன இருட்டுக்கு போய் பயப்படுறீங்கும் போது நான் ஒன்னும் இருட்டுக்கு பயப்படல. என்னோட சின்ன வயசுல என்ன நிறைய கொடுமைப்படுத்திருக்காங்க. என்னை வந்து ஒரு இருட்டு ரூம்ல அடைச்சு வச்சிருந்தாங்க. சோ எனக்கு இருட்டுனா பிடிக்காதுன்னு சொல்ல இது கேட்டோன்னே ஹீரோனுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுது. அப்ப அவங்க சொல்றாங்க இனி நீங்க இருட்டை பார்த்து வெறுக்க கூடாது. எப்போ நீங்க இருட்டுல இருந்தாலும் உங்க கூட இருக்க நான் இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கட்டி பிடிக்க கை நீட்ட அப்போ நீ நம்மளோட கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணியாங்கும் போது அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல அப்போ என்னை பார்த்து நீ பயப்படலையா நான் உன்னை கொலை பண்ணிடுவேங்கிற பயம் உனக்கு கொஞ்சம் கூட இல்லையாங்கும் போது பயம்லாம் இருக்கு. அப்படி ஒருவேளை நீ என்ன கொலை பண்ண வந்தீங்கன்னா நான் இந்த கன்னை யூஸ் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு ஹீரோ தலையில கன்னை வைக்கிறாங்க. அப்புறம் இல்ல நீ என்ன கொல்றதுக்கு முன்னாடி நானே என்ன சுட்டுப்பேன்னு சொல்லிட்டு அவங்க தலையில கன் வைக்கிறாங்க. இதை பார்த்த ஹீரோவும் உனக்கு இதெல்லாம் விளையாட்டா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கன்னை பிடிங்கிறாரு. அதான் நீ கையில கன்னு வச்சிருந்தில அதை கட்டி நீ மிரட்டி இருக்கலாமே சொல்லும் போது அதை நான் வந்து மறந்து போயிட்டேனேன்னு சொல்ல இவளை வச்சு எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையேன்னு சொல்லி யோசிச்சுட்டு
இங்க பாரு, இன்னைக்கு நான் உண்மையை சொல்லிடுறேன். இங்க பாரு, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தான் என்னோட லவ்வரா நான் உன்னை வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன்னு சொல்லும்போது அதை கேட்ட ஹீரோயின், இது ரொம்ப டூ லேட்டுப்பா, எனக்கு நீ கிளப் அன்னைக்கு சொன்ன பத்தியா, அன்னைக்கே எனக்கு தெரியும் சொல்ல. அப்போ நீ என்னை ஏத்துக்கிட்டியான்னு கேட்கும்போது அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், இப்போ ரொம்ப கொசு கடிக்குது, வா வீட்டுக்கு போலாம் சொல்லி அழைச்சிட்டு போறாங்க. மறுநாள் அண்ணக்காரங்களோட வீட்டுல தான் காமிக்கிறாங்க. அண்ணன்கள் எல்லாமே செம கோவத்துல இருக்காங்க. ஏன்னா ஹீரோயினோட லவ் மேட்டர் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. சொன்னது வேற யாரும் கிடையாது, நம்மளோட ஹீரோயின் தான். இன்னைக்கு ஹீரோவையும் அழைச்சிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துக்கு அப்ப ஹீரோயின் வந்து என்டர் ஆகுறாங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க, என்னோட பாய் ஃப்ரெண்ட் அழைச்சிட்டு வந்திருக்குன்னு சொல்லி ஹீரோ என்டர் பண்ண இங்க எல்லாருக்கும் செமையா போகையுது. அதை பார்த்த ஹீரோவும் அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு நான் உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்கும்போது அப்ப அண்ணங்காரனும் தங்கச்சி கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், நீங்க கொஞ்சம் வெளியில இருக்கீங்களாங்கும் போது ஹீரோவும் வெளியில போயிடுறாரு. அப்ப ஹீரோயினும் என்ன விஷயங்கும் போது, ஏண்டி உனக்கு அறிவே கிடையாதா, யார போய் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவன் ஒரு கொலகாரண்டிங்கும் போது உன்கிட்ட ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா, அது இருந்தா கூட நான் நம்புறேங்கும் போது அப்ப அண்ணங்காரன் வந்து ஒரு ஃபைல கொடுக்குறாரு. அந்த ஃபைல படிச்சு பார்க்கும்போது அவங்க குடும்பத்துல என்ன நடந்துச்சோ அதெல்லாம் போட்டிருக்கு. அதை பார்த்த ஹீரோயினும் இதுல என்னென்ன இருக்குன்னு ஒரு ஸ்டோரியா தானே இருக்கு, இதுக்கெல்லாம் காரணம் ஹீரோங்கிறது எங்கேயுமே இல்லையங்கும் போது, ஏண்டி உனக்கு புரியவே புரியாதா, அவன் வந்து கொலகாரண்டி, நீ அவன் கிட்ட போகாதங்கும் போது போதும் நிறுத்துங்க அண்ணன், அவரை வாய்க்கு வாய் கொலகாரன் சொல்றீங்க, ஆனா உங்ககிட்ட எந்த எவிடன்ஸுமே கிடையாது. நீங்க யார டீமன் டெவில்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களோ அவர் என் மேல எவ்வளவு பாசமா இருக்காருங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். சின்ன வயசுல இருந்து இந்த பாசத்துக்காக நான் ரொம்ப ஏங்கிட்டு இருந்திருக்கேன். எனக்காக நீங்க சப்போர்ட்டா இருந்தீங்க, பாசமா இருந்தீங்க தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அம்மான்னு வரும்போது உங்களால கூட எதுவும் பேச முடியல. ஆனா அவர் எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசினாரு. அவர் எந்த இடத்துல என்னை விட்டு கொடுத்ததே கிடையாது, என் மேல பாசமா இருக்காரு. அப்படி இருக்கிறவரை நான் எந்த காரணம் சொல்லி விட்டுட்டு வருவேன்னு சொல்ல அவர் சொல்ற விஷயங்கள் எல்லாமே அண்ணங்காரங்களுக்கும் சரின்னு தான் தோணுது. சரி, இனிமே உன்னோட இஷ்டம், உன்னோட வாழ்க்கை, நீ பாத்துக்கோன்னு சொல்லிட்டேன். புரிஞ்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கும்போது சரி நீ கிளம்பலாங்கும் போது, என்ன கிளம்பணுமா, நான் இன்னும் சாப்பிடவே இல்லை, என்னோட லவ்வரும் சாப்பிடல அப்படிங்கும்போது, அடியே சாப்பாட்டுக்கு செத்தவளே, வெளியில என்ன சாப்பாடா கிடைக்காது, அங்க போய் சாப்பிடுன்னு சொல்ல ஹீரோயினும் உனக்கு பொறாமடான்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இங்க ஹீரோ வந்து அவர் அசிஸ்டன்ட் கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்ப அசிஸ்டன்ட் சொல்றாரு, உங்க தம்பி வந்து ஜெயில தப்பிச்சிட்டாரு, அவர் வந்து அப்ராடுக்கு கிளம்பிட்டாராம், உங்களை தீர்த்து கட்ட உங்க அப்பாவும் தம்பியும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லும்போது அதை கேட்ட ஹீரோவும் அவங்களுக்கு முன்னாடி நம்ம அவங்கள தீர்த்து கட்டி ஆகணும், சோ நானும் அப்ராட் கிளம்புறேங்க. ஆனா மேடம் இருக்காங்களே அவங்களோட நிலைமைங்கும் போது அவளை ரொம்ப நான் காதலிக்கிறேன், ஆனா அதுக்காக என்னோட ரிவெஞ்சையும் விட முடியாது. இப்ப நான் இவங்களை விட்டுட்டேன்னா அது அவளுக்கும் ஆபத்தை தான் முடியும், சோ நான் அவங்களை தீர்த்து கட்டியே ஆகணும், அதுக்கு நான் உடனே அப்ராட் போகணுங்க. ஆனா உங்க உயிருக்கும் ஆபத்து இருக்கே, அதை எப்படி நீங்க அவங்க கிட்ட சொல்லுவீங்கும் போது அதை அவகிட்ட நம்ம சொல்ல தேவையில்லைங்க. அப்ப ஹீரோயின் அங்க கரெக்டா வந்துடுறாங்க. என்ன என்கிட்ட சொல்ல தேவையில்ல, என்ன எனக்கு தெரியாம ஏதாவது சீட் பண்றியாங்க. அதுக்கு ஹீரோவும் அசிஸ்டன்ட் போ சொல்லிட்டு அதெல்லாம் ஒண்ணு கிடையாதுமா, நான் வந்து பிசினஸ் ட்ரிப்பா அப்ராட் போறேன், ஆனா உன்னையும் கூட்டிட்டு போலாம் தான் ஆசைப்படுறேன், ஆனா உனக்கு பர்சனல் ரீசன்ஸ் இருக்கும், அதனால நீ வரமாட்டேன், அதைத்தான் நான் தேவையில்லைன்னு சொல்லிட்டு இருந்தேங்க போது கரெக்டா சொன்னேன், என்னாலாம் அப்ராட் வர முடியாது, நான் குளிக்க போறப்பன்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்ப இரு நானும் கூட வரேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் பின்னாடியே போறாரு. மார்னிங் ஹீரோயின் வந்து தூங்கி முழிக்கிறாங்களா, அப்ப ஹீரோ பாக்குறாங்க காணும், எங்கடா போனாருன்னு பார்க்கும்போது அப்போ ஒரு நோட்ஸ் எழுதி வச்சிருக்காரு, இந்த மாதிரி உன் உடம்பு பார்த்துக்கோ, நான் அப்ராட் கிளம்பிட்டேன்னு சொல்லிட்டு. இதை பார்த்த ஹீரோயினும் இவர் எந்த காலத்துல இருக்காரு, ஒரு போன்ல டெக்ஸ்ட் பண்ணா முடிஞ்சிச்சு, அதை விட்டுட்டு நோட்ஸ் எழுதி வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. அண்ணன்களை தான் காமிக்கிறாங்க. ஹீரோயினை பக்கம் வந்திருக்காங்க. அதை பார்த்த ஹீரோயினும் என்ன காலகட்டியும் இந்த பக்கம், என்ன தங்கச்சி மேல அவ்வளவு பாசமானு கேட்க அதை பார்த்த அண்ணக்காரனும் இங்க பாரு, நான் ஹீரோ பத்தி விசாரிச்சேன், சில விஷயங்கள் எனக்கு தெரிய வந்துச்சு, நீ இதை பார்க்கும்போது உன் மனசை தேத்திக்கிட்டு பாருங்கும் போது என்ன ஓவர் பில்டப்பா இருக்கு, ஹீரோக்கு எதிராக எவிடன்ஸ் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று மொக்கையா தான் காமிக்க போறீங்க, சரி அதையும் நான் பாக்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பாக்குறாங்க. அப்ப ஹீரோ வந்து சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பார்ல, இந்த வீடியோஸ் தான் அங்க இருக்கு. சின்ன வயசுல வந்து அவங்க அப்பா ஜில்லு தண்ணிலாம் ஹீரோ குளிக்க வச்சிருப்பாரு, அதோட அவங்க அம்மாவை கொடுமை பண்ணி சாகடிச்சிருப்பாரு, அவன் தம்பிக்காரன் வேற ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருந்திருப்பான். இதை பார்த்த ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா போகுது, இவர் கூட தான் இவ்வளவு நாள் இருந்தேன், அவர் கஷ்டப்பட்டாருங்கிறது எனக்கு தெரியும், ஆனா இவ்வளவு கஷ்டப்பட்டாருங்கிறது எனக்கு தெரியாம போயிடுச்சு, இதை புரிஞ்சுக்காம நானும் அவரை கஷ்டப்படுத்திட்டேன்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அப்ப பட்லர் சொல்றாரு, ஆமா மேடம், அவர் சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டாரு, ஆனா நீங்க எப்ப அவர் வாழ்க்கைக்குள்ள வந்தீங்களோ அன்னையில இருந்தே அவர் ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிட்டாரு, அதனால நீங்க ஃபீல் பண்ணாதீங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல லாயர் வந்துருவாருன்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோயினும் எதுக்கு லாயர்னு கேட்கும்போது இல்ல சார், இப்ப அப்ராடுக்கு அவங்க அப்பா பழி வாங்க தான் போயிருக்காரு, சோ அவர் உயிருக்கு வந்து நிறைய ஆபத்து இருக்கு, அதனால உங்களை தனியா விட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் சொத்து எல்லாத்தையும் உங்க பேர்ல எழுதி வச்சுட்டாருன்னு சொல்ல என்ன சொல்றீங்க நீங்க, அப்பெல்லாம் நடக்க வாய்ப்பே கிடையாது, அவன் எப்படி உயிரோட வராம இருப்பான், அவன் மட்டும் அப்படி வராம இருக்கட்டும், அவன் சொத்தெல்லாம் நான் வித்துடுவேன்னு சொல்லி அவ என்ன பேசுறோன்னு தெரியாம அவ பேசிக்கிட்டு இருக்கா. அப்ப அவ சொல்றா, இல்ல இனிமே என்னால இங்க இருக்க முடியாது, எனக்கு உடனே அப்ராடுக்கு டிக்கெட் போடுங்க, நானும் போக போறாங்க, அப்பயும் அவனை காப்பாத்திட்டு வரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதை பார்த்த
செகண்ட் அண்ணனும் உனக்கு அறிவு இருக்கா, நீ தனியா போனா எப்படி காப்பாற்ற முடியும்னு கேட்க, அதை கேட்குற ஹீரோயினுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அப்ப செகண்ட் அண்ணன் சொல்றான், நானும் உன் கூட வரேன், 2 பேரும் சேர்ந்து போய் காப்பாத்தலாம்னு சொல்ல, அதை கேட்ட ஹீரோயினுக்கு சந்தோஷமாயிடுது. தம்பிக்காரனை தான் காமிக்கிறாங்க. அப்பா ஹீரோ அப்ராடு வந்திருக்கானா, அவனை முடிச்சு விட நிறைய பிளான் பண்ணிட்டேன், சீக்கிரம் அவன் கதை முடிஞ்சிடும் சொல்ல, அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துறாரு. அதை பார்த்து தம்பிக்காரனுக்கு ஒன்றும் புரியல, இவனுக்கு எப்படி நம்ம இருக்கிற இடம் தெரியுங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க. அப்ப ஹீரோ வந்து என்னப்பா கேம் முடிகிற நேரம் வந்துருச்சான்னு கேட்க, அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோட அங்கிளும் ஆட்கள் கூட்டிட்டு வந்துடுறாரு. அப்போ வந்து தம்பிக்காரன் சொல்றான், இங்க பாரு நான் உன்னோட தம்பி, நான் உன்னோட ஃபேமிலி, நீ என்னை கொல்ல மாட்டேன்னு சொல்லும்போது டக்குன்னு ஹீரோ சுட்டுறாரு. அதை பார்த்து அங்கிளும் இங்க பாரு நீ அவனை கொல்ல மாட்ட அப்படிலாம் பண்ணாதங்கும் போது, அப்படியா யார் சொன்ன அங்கிள்னு சொல்லிட்டு பட்டுன்னு சுட்டு போடுறாரு. அவன் அந்த இடத்துல பொட்டுன்னு போயிடுறான். அதை பார்த்து அங்கிளுக்கு பயமாகி அப்படியே தப்பிச்சு போலாம் பார்க்கும்போது அந்த சைட்ல இருந்து ஹீரோயின் கன் எடுத்துட்டு வராங்க. எங்க சார் தப்பிச்சு போலான்னு பாக்குறீங்க, என்னோட ஆளே வந்து நீ கொடுமைப்படுத்திட்டு ஒரு ஆன்ட்டியும் மர்டர் பண்ணுவீங்க, நாங்க அப்படியே ஈஸியா விட்டுருவோமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அப்ப ஹீரோ பாக்குறாரு இவன் இங்க என்ன பண்றான்னு. நீங்க என்ன பண்றேன்னு கேட்கும்போது, உங்களோட ரிவெஞ்ச் முடிக்க நானும் ஹெல்ப்பா இருக்குன்னு ஆசைப்பட்டேன், அதான் இங்க வந்தேன்னு சொல்லும்போது, அதை பார்த்த ஹீரோவும் கன்னை வாங்கிக்கிட்டு ரொம்ப ஆபத்தான இடம், நீ இங்க இருந்து போயிடுன்னு சொல்லும்போது, இங்க பாருங்க எனக்கு நல்லாவே புரியுது உங்களை பார்த்து நான் பயப்படுவேன்னு சொல்லிட்டு தான் இப்பெல்லாம் நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு பரவாயில்ல, உங்களோட ரிவெஞ்ச் முடிக்கிறதுக்கு நீங்க யாரை மர்டர் பண்ணாலும் நான் பயப்பட போறது இல்ல, நீங்க ஜெயிலுக்கே போனா கூட உங்களுக்காக நான் காத்திருப்பேன் சொல்லிக்கிட்டு இருக்க. அப்போ அந்த இடத்துக்கு செகண்ட் என்ன வந்து, அப்பெல்லாம் என் தங்கச்சி விட முடியாது, நீ எப்படி வேணாலும் ரிவெஞ்ச் எடுத்துட்டு போ, ஆனா வந்து நீ மர்டராவும் ஆகக்கூடாது, ஜெயிலுக்கும் போக கூடாது, இந்தா உனக்கான கிஃப்டா உங்க அப்பாவை கூட்டிட்டு வந்திருக்கேன், இவனை என்ன வேணாலும் பண்ணிக்கோன்னு சொல்லி கொடுக்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, எனக்காக கொஞ்ச நேரம் நீ வெளியில வெயிட் பண்ணு, நான் இதை முடிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்ல, சரி நான் இங்க இருக்க கூடாதுன்னு நீ ஆசைப்பட்டா நான் இங்க இருக்க போறது இல்ல, நான் வெளியில போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிடுறாங்க. அப்பக்கார வேற கத்திக்கிட்டு இருக்கான், யாரா நீ என்ன கடத்திட்டு வந்திருக்க, என்னோட பையனுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு உனக்கு சும்மா விட மாட்டான்னு சொல்லி ஹீரோவை பத்தி தான் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோ வந்து அவரோட மூஞ்சி திறக்க, நீ தான் என்ன கடத்தினியா, எதுக்குடா அப்படி பண்ணங்கும் போது, அப்ப பக்கத்துல தம்பிக்காரன் இறந்து போயிருக்கிறதையும் பாக்குறாரு. அதை பார்த்து அவரும் ஏன்டா அப்படி பண்ண, அவன் உன்னோட தம்பி, உனக்கு அறிவே கிடையாது அங்க. அப்ப ஹீரோ வந்து ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் தூக்கி போறாரு. அதுல பார்த்தா அந்த பையன் வந்து அங்கிளோட பையன். அதை பார்த்து அப்பாக்காரனுக்கு ஷாக்கு. அப்ப என் பொண்டாட்டி என்னை ஏமாத்திட்டாளா, அதாவது செகண்ட் பொண்டாட்டி, இப்படி இவங்க 2 பேரும் சேர்ந்து எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்களான்னு சொல்லி அவன் அண்ணக்காரனை முறைச்சு பார்த்துட்டு இருக்கேன். இப்ப நான் உங்களுக்கு ஒரே ஒரு சாய்ஸ் தரேன், ஒரு கத்தி, 2 பேர்ல யாரை அடிச்சுக்கிட்டு சாவுறீங்களோ சாவுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்புறாரு. இங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டு 2 பேருமே செத்துக்கிட்டு இருக்காங்க. இங்க ஹீரோ வந்து நேரா ஹீரோயினை பக்கத்தான் ஓடி வராரு. என்னோட வாழ்க்கையில எல்லா ரிவெஞ்சும் புரிஞ்சு போச்சு, இனிமே ஹீரோயின் கூட நான் சந்தோஷமா வாழ போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கட்டி பிடிக்கிறாரு. ஹாப்பி எண்டிங்கா இந்த டிராமா முடியுது. இன்னொரு நல்ல டிராமால வந்து உங்களை சந்திக்கிறேன். பை பாய்.